இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான படத்தை பார்க்க போறோம். என்ன ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண படம்னு சொல்லலாம். அதனாலதான் நேரம் தாண்டி எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, அது வாட்டுக்கு நேரம் போய்கிட்டே இருக்குது. படத்தோட பேரு புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். இப்ப புதுசா வந்த படம் தான், ஜப்பான் மொழி படம். சான்ஸே இல்ல, இதுக்காக நீங்க எவ்வளவு மணி நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாங்கிற ரேஞ்சுக்கு அவ்வளவு ஒர்த்து. யதார்த்தமான ஹீரோயிசத்தை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அட்வென்ச்சருக்கும் குறை இருக்காது, கதைக்கும் சூப்பர், ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட், சான்ஸே இல்ல. இவ்வளவு தூரம் போறேன்னா படம் ஒர்த்துன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். வாங்க என்ன ஏதுங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சைனால இருக்கிற புல்லட் ட்ரெயின் அதோட ஸ்பெஷாலிட்டியை பத்தி ஸ்கூல் பசங்களுக்கு அந்த ட்ரெயினோட கண்டக்டர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகுமா. நாம கார்ல ஆவரேஜா 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போக முடியும். அந்த வேகம் இன்ட்டு 3ன்னு போட்டுக்கங்க, 3 மடங்கு வேகம் ஜாஸ்தி. பிளைட்ல போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளைட்ல வந்து ஆவரேஜா ஒரு 500 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படிங்கிற வேகத்துல போயிருப்பாங்க. அதை விட இது கொஞ்சம் கம்மி. இப்படி இதை பத்தி எல்லாம் கண்டக்டர் ஸ்கூல் பசங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க ஒரு அவசரம் கொடுக்க, நீங்க ஏன் இந்த ட்ரெயினோட கண்டக்டரா வேலைக்கு சேர்ந்தீங்க, ஏன் டிரைவராக முயற்சிக்கலன்னு கேட்கிறேன். அவர் சிரிச்சுக்கிட்டே மலிப்பிட்டாரு. கூட இருக்கிற பொண்ணுங்களும் இவனுக்கு வேற வேலை இல்லை அப்படிங்கிறாப்ல பேசிட்டு இருக்காங்க அந்த கேள்வி கேட்டவன. அப்புறம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வண்டியிலே ஏறிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் புல்லட் ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரப்போற இந்த புல்லட் ட்ரெயினோட நம்பர் 60, காயாபுஷா நம்பர் 60, வண்டி எண் 60. டோக்கியோக்கு போற வண்டி ஒண்ணு வந்து இந்த ட்ராக்ல நிக்க போது போல. அந்த ட்ரெயின்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் வரிசையா வந்து நிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் தனக்கு ப்ரொமோஷன் வேணும்னு கேட்டிருப்பான் போல. மேனேஜர் கிட்ட இது சம்பந்தமா பேசுறேன், ஆனா இந்த வேலையை நீ சீரியஸா எடுத்துக்கணும்னு அசிஸ்டன்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு 2 பேரும் அந்த ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ராக் நம்பர் 14ல நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்குது, டோக்கியோக்கு போறதுக்கான ட்ரெயின். இது டோக்கியோ போறதுக்குள்ள நடுவுல ஒரு 5 ஸ்டேஷன்ல வண்டி நிக்கணும். போய் சேர வேண்டிய இடம் டோக்கியோ, நடுவுல 5 ஸ்டேஷன் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் நிப்பாட்டி ஆட்களை இறக்கி விட்டுட்டு அப்புறம் தொடர்ந்து போகணும். இப்போ அந்த ட்ரெயின் வந்து நிக்கும் போது பேசஞ்சர் எல்லாம் நிக்கிறாங்க இல்லையா, அவங்க ட்ரெயினுக்குள்ள நம்ம ஆட்கள் எல்லாம் இப்படி குடுகுடுன்னு ஓடி ஏறுவாங்க. அந்த மாதிரி ஏறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஊர்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மஞ்சள் கோடு போட்டிருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. அந்த கோட்டை நம்ம மதிக்க மாட்டோம். அதே மாதிரி தான் சைனாக்காரங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னவோ ஒரு பெரிய பேரிகேட் போட்டு ஆட்டோமேட்டிக் கதவுகள் அதுல போடப்பட்டிருக்குது. வண்டி வந்து சேஃப்டியா நின்ன பிறகுதான் அந்த ஆட்டோமேட்டிக் கேட்டு பேரியர்ல இருந்து ஓபன் ஆகும். அந்த வேலி மாதிரி போட்டிருக்கானுங்க, அந்த வேலியில இருக்கிற கேட்டு ஓபன் ஆகும்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் பாக்குறதுக்கு அப்படியே கம்பீரமா இருக்குது, ஹை லெவல்ல ஹைஃபையா இருக்குது. ஒருத்தர் சாவியை போட்டு வண்டியை திறந்து உள்ள போறார். கூடவே அசிஸ்டன்ட் வராப்ல. அவர் சைகை கொடுத்ததுமே அந்த வண்டியில இருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படுது. அப்புறம் வேலியில இருக்கிற கேட்டு ஓபன் செய்யப்படுது. அப்புறம் எல்லாரும் ட்ரெயின்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பசங்க கூட இந்த ட்ரெயின்ல தான் ஏறாங்க போல. அப்புறம் உள்ளேயே கூல் ட்ரிங்க்ஸ் விக்கிறது செய்யறதுக்கெல்லாம் ஒரு தள்ளுவண்டி, அதுல எல்லா ஐட்டம் இருக்குது. அதை தள்ளிக்கிட்டு தள்ளுவண்டிக்காரி வரா. ட்ரெயின் ஹோஸ்டஸ் அப்படின்னு மரியாதையாவும் கூப்பிடலாம். நமக்கு தான் வாயில அப்படி ஃப்ளோல போகும்போது வராது. அதனால என் வசதிக்காக தள்ளுவண்டிக்காரின்னு பேர் வச்சுட்டேன். கண்டினியூ பண்ணிப்போம். இந்த வண்டியில இருக்கிற எல்லா சீட்டுகளுமே ஆல்ரெடி ரிசர்வ்டு செய்யப்பட்ட சீட்டுகளா. அன்ரிசர்வ்டு சீட்ஸ்னு இந்த ட்ரெயின்ல எதுவும் கிடையாதான். அடுத்த ஸ்டேஷனோட பேர் ஏதோ ஹெச்ல ஆரம்பிக்கிறாப்ல சொல்றாங்க. சைனீஸ் பேரா வாயில நுழைய மாட்டேங்குது. சோ அடுத்த ஸ்டேஷன் ஹெச்சுக்கு போகணும்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்குது. அங்க 2 பேர் அரசியல் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த எனர்ஜி பாலிசில இந்த பாயிண்ட மட்டும் நாம ரிமூவ் பண்ணா என்னன்னு கூட இருக்கிற ஒருத்தர் கேட்கிறார். அதுக்கு அந்த அம்மா, சேச்சா அதெல்லாம் முடியாது, எனர்ஜி பிரைஸ் எல்லாம் கூடிக்கிட்டே இருக்கிற இடத்துல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஒரு பேக்ல அவசரமா போய்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு பணக்காரர் போனை நோண்டிக்கிட்டே இந்த பக்கத்துல வரும்போது மோதிடுறாங்க. போனு கீழே விழுந்துரும், காஸ்ட்லியான போன். அதை எடுக்க போகும்போது அந்த அரசியல் அசிஸ்டன்ட், உங்க பேரு டொரோக்கி தானே, வேலையே இல்லாம பல மடங்கு சொத்துக்களுக்கு சொந்தக்காரர், கோடீஸ்வரர் தானே அப்படின்னு கரெக்டா கேக்குறாப்ல. ஓ ஆமாங்க, அது நான் தான் சொல்லிவிட்டு இந்த கோடீஸ்வரர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கூட இருக்கிற அந்த அரசியல்வாதி லேடியோ, இது கொஞ்சம் உனக்கு டூ மச்சா தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. சாரி மேடம், சாரிங்கிற அசிஸ்டன்ட் அல்லக்கை. ட்ரெயின்ல வெடிபொருட்கள், இந்த தீபாவளிக்கு போட்டு போற அந்த ட்ரெயின் பெடி, இது மாதிரி ஐட்டங்கள் எதுவும் கூடாது, கழிவுகள் எதையும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி உட்கார்ந்து இருந்த ஒரு குழந்தை அந்த அரசியல்வாதியை பார்த்து சிரிக்க, பதிலுக்கு இவங்களும் அல்லோ உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அம்மா 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 அந்த நியூஸ்ல ஒரு லேடியை பத்தி தப்பா பேசினாங்கல்ல, ஒரு அரசியல்வாதியை பத்தி, அவங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதும் எல்லா பேரும் இவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்திரிச்சு உடனே அவங்க பேப்பர் எடுத்து மூஞ்சியை மறைச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு லஞ்ச கேஸா என்ன கேஸ்ன்னு தெரியல, ஒரு கேஸ்ல இவங்க மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ்ல போட்டு கிழிச்சிருக்காங்க இவ்வளவு தெரியுது. அடுத்து இப்பேற்பட்ட ட்ரெயின்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு ட்ரெயின்களுக்கான கண்ட்ரோல் ரூம்னு ஒன்னு இருக்கும். 100 ட்ரெயின் 100 ஸ்டேஷன்ல நின்னாலும் அந்த 100 ஸ்டேஷன்ல இருக்கிற ட்ரெயின்களும் கரெக்டா போகுதா வருதா, என்ன சொல்லணும், என்ன செய்ய வாங்க, இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த கண்ட்ரோல் ரூம் தான். அதுல ஃப்ரண்ட்ல போர்டு மாதிரி பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த ட்ரெயினோட மூவ்மெண்ட் எல்லாத்தையும் இவங்க வாட்ச் பண்ணுவாங்க. இங்க ஏதோ ஒரு அவுட் ஆஃப் சர்வீஸ் ட்ரெயின் ஒன்னு இருக்குதான், அதை ஏதாவது ஒரு பயணத்துக்கு ஷெட்யூல் பண்ணணும்னு 2 பேர் அப்படியே மும்மரமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு ட்ரெயின்ல யாருக்கோ உடம்பு சரியில்லையா, இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு தான் கால் வந்திருக்குது. உடனே அந்த ட்ரெயின்
எந்த ஸ்டேஷன்ல போய் நிக்கும், எத்தனை மணிக்கு போய் நிக்கும், அதே சமயத்துல டாக்டரோட ஒரு ஆம்புலன்ஸ் அந்த ஸ்டேஷன்ல தயாரா இருக்கணும்னு கண்ட்ரோல் ரூம் மேனேஜர் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஆட்கள் அந்த வேலையை மும்முரமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு கிளர்க்கு வண்டி என்ன 60 கிளம்புவதற்கு ரெடியா இருக்கு, நீங்க கிளம்பலான்னு பர்மிஷன் கொடுக்குறாரு. உடனே கண்டக்டரும் சிக்னல் கொடுக்குறாரு. அந்நேரமா பார்த்து ஒரு 2 பேரு பாக்குறதுக்கு அராத்துக்க மாதிரி இருக்கு, முடியெல்லாம் கலர் பண்ணிக்கிட்டு அந்த கலர் முடிக்காரனுங்க இதோ ஏறவனு ஓடி போயிடுறானுங்க. கரெக்டா சாயந்தரம் 3:17க்கு வண்டி புறப்படுதுங்க. அது கூட பாருங்க, போர்டிங் எல்லாரும் ஏறிட்டாங்களா, செக். டோர் எல்லாத்தையும் மூட போறோம், டோர்ல யாராவது நிக்கிறாங்களா, இல்ல, செக். டோரு க்ளோஸ் ஆகுது, செக். சைடுல இருக்கிற சிவப்பு கலர் லைட் ஆஃப் ஆகுது, செக். இந்த ட்ரெயினுக்கு ஒரு லேடி டிரைவர் தான். டிரைவர் நமக்கு சிக்னல் கிடைக்குதான்னு பாக்குறாங்க, சிக்னல் கிடைச்சிருச்சு, செக். நேரம் கரெக்டான நேரம் தானா, நாம எடுக்க வேண்டிய நேரம் தானா, 3:17 நேரம் கரெக்டா இருக்கு, செக். டோரு க்ளோஸ் ஆயிருக்குதா, செக். பிரேக்கை ரிலீஸ் பண்றேன், செக். வண்டி மூவ் ஆகும்போது அந்த சைடுல இருக்கிற வேலியில இருக்கிற கேட் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கணும், செக். இப்படி ஒவ்வொன்னுத்தையும் செக் பண்ணி தான் கடைசியா வண்டி மூவ் ஆகுதுங்க. அப்பப்பப்பப்பா எவ்வளவு ஷார்ப்பா இருக்கானுங்க பாருங்க. சைனாக்காரன் தாயா. இந்த மாதிரி வளர்ச்சி, இந்த மாதிரி ட்ரெயின், இந்த மாதிரி பொறுப்போட அரசு அலுவலர்கள் இந்தியால தமிழ்நாட்டுல தான் கிடைச்சா கெத்தா சொல்லலாம். வெளியில நம் நாட்டோட பெருமைகளை எடுத்து சொல்லலாம். இப்ப சொல்ற நிலைமைக்கு இல்ல. ஒருத்தர் தன் குழந்தையோட டாடா பாய் பாய்னு சொல்லி யாரையும் அனுப்பிச்சு வைக்கிறார். வண்டி படு வேகமா 250 கிலோமீட்டர் வேகத்துல இப்ப வண்டி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட மூவ்மெண்ட்டை இங்க போர்டுல இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கண்டக்டர் வண்டியில எல்லாரும் ஏறினீங்களா, வண்டி எண் 60ல ஏறி இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. டோக்கியோ நோக்கி வண்டி புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது. போற வழியில முதல் ஸ்டேஷன் H 3:41க்கு போய் சேரும். அடுத்து 2வது ஸ்டேஷன் M 4:11க்கு போய் சேரும். அப்புறம் 3வது ஸ்டேஷன் S 4:56க்கு போய் சேரும். அப்புறம் 4வது ஸ்டேஷன் O 6:07க்கு போய் சேரும். அப்புறம் 5வது ஸ்டேஷன் U 6:26க்கு போய் சேரும். அப்புறம் கடைசியா டோக்கியோ. இதுல அந்த பேக்கை தூக்கிட்டு வந்தவர் ஒரு மாஸ்க் போட்டிருக்கிறாப்ல. அவரை பார்த்தாலே ஒரு மார்க்கமா தான் இருக்கிறார், படபடப்பாவே இருக்கிறார். ட்ரெயின் ஒரு பாலத்தை கடந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ட்ரெயின் போய் சேர வேண்டிய இடம் இது டோக்கியோ. கடைசி ஸ்டேஷன் அதுதான். அங்கதான் இந்த ரயில்வே டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆபீஸ் இருக்குது. அந்த ஹெட் ஆபீஸ்ல கால் சென்டர் இருக்குது. பொதுஜனங்கள் யாராவது ட்ரெயின் சம்பந்தமா கால் பண்றதா இருந்தா இந்த கால் சென்டருக்கு தான் கால் பண்ணி ஆகணும். அந்த கால் சென்டருக்கு நொக்குச்சின்னு ஒருத்தன் கால் பண்றான். என் பேரு நொக்குச்சி, வண்டி எண் 60ல நான் பாம் வச்சிருக்கிறேன். 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு கீழே அந்த வண்டி வந்தா வண்டி வெடிச்சிரும். நான் சொல்றதை நீங்க நம்பணுங்கிறதுக்காக சாம்பிளுக்காக வேற ஒரு பாம ஒரு சரக்கு வண்டியில வச்சிருக்கிறேன். அந்த சரக்கு வண்டியில 10 கிலோமீட்டர் வேகத்துக்கு கீழே வண்டி வந்துச்சுன்னா அந்த வண்டி வெடிச்சிரும். அதை நீங்க பாத்தீங்கன்னா நான் சீரியஸான பாம்பர்னு உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாப்ல. அந்த அம்மா பதறுது. இதை பத்தி அடுத்தடுத்து பல பேருக்கு அப்டேட் போய்கிட்டே இருக்குது. உடனே அவங்க அந்த சரக்கு வண்டி வரக்கூடிய அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, எப்பா இந்த மாதிரி ஒரு வண்டி வருதான், 10 கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு கீழே வந்து வந்துச்சுன்னா வண்டி வெடிச்சிருமா, உள்ள பாம்பு இருக்கான்னு அப்டேட் பண்றதுக்குள்ள என்னையா சொல்ற, எது பாமா அப்படின்னு இவர் கேட்க, கரெக்டா 10 கிலோமீட்டர் வேகத்துக்கு கீழே அந்த வண்டி வந்து அங்க நிக்கும் போது வெடிச்சு செதறுங்க. சோ இது சும்மா கிடையாது, சீரியஸ் தான். மேட்டர் உண்மைதானு புரிஞ்சுக்கிட்டு ஹெட் குவார்டர்ல ஒருத்தவர் பதறி வந்துகிட்டு இருக்கிறார். இவர் GM ஜெனரல் மேனேஜர் போல தெரியுது. ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறார். நிறைய பேர் வணக்கம் வச்சதும் GM அந்த மீட்டிங்ல உட்கார்றார். இல்ல நிக்கிறார். வீடியோவை பாக்குறார். வேகம் குறைஞ்சது வெடிச்சிருக்குது. அப்புறம் ஹெட் ஆபீஸ்ல இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு கால் வருது. எது பாமான்னு மேனேஜர் அது பட்டியே பதறி போறார். வண்டி எண் 60 எந்த காரணத்தை கொண்டு நிக்க கூடாது, எந்த ஸ்டேஷன்லயும் நிக்க கூடாது, அது தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்கணும்னு GM உத்தரவு போடுறாரு. இப்போ அந்த வண்டி 260 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படிங்கிற வேகத்துல போய்கிட்டு இருக்குதா. அப்டேட் கொடுக்குறாங்க. எப்படியாவது 100 கிலோமீட்டர் வேகத்துல போறாப்புல அந்த வண்டியை இயக்கிக்கிட்டே இருக்கணும், அது உன் பொறுப்பு அப்படின்ட்டாரு ஜெனரல் மேனேஜர் கிட்ட. நான் இப்போ அங்க போய்கிட்டு இருக்கிறேன், நான் வர சின்ன முடிவுகளை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்டேட் கொடுத்துட்டு ஜெனரல் மேனேஜர் போனை கட் பண்ணிட்டாப்ல. GM பேசுனது எல்லாரும் கேட்டீங்கல்ல, நம்ம வண்டி எண் 60ல ஆட்டோமேட்டிக் டிரைவிங் மோடு ஒன்னு இருக்கு, அதை ஆஃப் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறார். மணிக்கு 120 கிலோமீட்டர் பெர் அவர்ங்கிற வேகத்துல வண்டியை தொடர்ந்து இயக்க சொல்லுங்க. வண்டி அதிகமாகவும் போகக்கூடாது, அதிக வேகத்திலையும் போகக்கூடாது, 100 கிலோமீட்டருக்கு கீழேயும் போகக்கூடாது, 120ல ஆவரேஜா வண்டியை ஓட்ட சொல்லுங்கிறாப்ல. அப்படி மெதுவா போனாதான் நாம ஏதாவது அடுத்த முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்குங்கிறாரு. அடுத்த 2 ஸ்டேஷன்ல வண்டி நிக்காது. அந்த ஸ்டேஷன்ல எல்லாம் பயணிகளை ஏத்துறதுக்கான எந்த சர்வீஸும் கொடுக்க கூடாது. அடுத்த 2 ஸ்டேஷனுக்கு ஏதாவது ட்ரெயின் வந்தா அந்த ட்ரெயினை வேற ஒரு ஸ்டேஷனுக்கு மாத்தி விட சொல்றாரு. நிலைமை சீராகிற வரை எல்லா ட்ரெயின்லயும் இருக்கிற பேசஞ்சரை வெளியேத்துங்க, ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸே இருக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. இதை கேட்டதை எல்லாரும் அரண்டு போறாங்க. சின்ன முடிவுகளை தான் எடுக்க சொன்னாப்ல, இவர் பெரிய முடிவு எடுக்கிறாப்ல சில பேர் பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. இப்போ நம்ம ட்ரெயின் டோக்கியோ நோக்கி போய்கிட்டு இருக்குதுல்ல, அது போய் சேர வேண்டிய கடைசி ஸ்டேஷன் டோக்கியோ. டோக்கியோக்கு இது போய் சேருவதற்கு இன்னும் 633 கிலோமீட்டர் தூரம் இருக்குதான் பாக்கி. ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவருக்கு கால் வருதுங்க. இந்த மாதிரி பாம்பு இருக்குதான், 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு கீழே வந்தேன்னா பாம்பு வெடிச்சிருமான்னு சொன்னதும் அவ பதறாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இரு அப்படின்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பக்கத்துல இருந்து நம்ம மேனேஜர். ஸ்டார்டிங்ல ஒரு கிளர்க் பேசும்போது இவ அட சும்மா ஏதாவது விளாண்டுட்டு இருக்காதீங்கன்னு பேசிட்டு இருப்பா. அப்புறம் தான் மேனேஜர், இல்லம்மா இது சீரியஸ்மா, பார்த்து ஓட்டிட்டு போயிட்டுருமா, 120 கிலோமீட்டர் வேகத்துல மட்டும் வண்டியை ஓட்டிட்டுருமா, ஏதாவது அப்டேட்னா கூப்பிடுறோம் அப்படின்ட்டார். சரின்றுச்சு இந்த அம்மா. ஆட்டோமேட்டிக் மோடையும் கட் பண்ணிட்டு 120 கிலோமீட்டர் வேகத்துல
வேகத்துல இவ தொடர்ந்து போய்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் கண்டக்டருக்கு கால் பண்ணி மேட்டரை சொன்னதும் கண்டக்டர் பெருசா பயப்படல. இப்ப அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிக்காது, ஹெச் ஸ்டேஷன்ல வண்டி நிக்காது. பேசஞ்சர் கிட்ட நான் என்ன சொல்லட்டும்னு கேட்க, ஏதோ ஒரு டெக்னிக்கல் ரீசன் காரணமா வண்டி நிக்காதுன்னு மட்டும் சொல்லுங்க, பாம பத்தி சொன்னா மக்கள் எல்லாம் பேனிக் ஆயிடுவாங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிடுறாரு. சரின்னு இவரு ஒத்துக்கிறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தள்ளுவண்டிக்காரி தள்ளுவண்டியை ஓட்டிட்டு எல்லாருக்கும் வித்துக்கிட்டு இருக்கா. அந்த அவசரம் கொடுக்க ஒரு பையன் இருக்கிறான்ல, அவன் மேடம் நீங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கிறீங்க, போன் நம்பர் கொடுப்பீங்களான்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனை பத்தி பொண்ணுங்க எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, பசங்க எல்லாம் அவனை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கலகலன்னு ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு போய்கிட்டு இருக்க ஒரு லேடி, ஒரு கண்ணாடி போட்ட லேடி மட்டும் ரொம்ப சோகமா அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. இவ வீட்டுல என்ன பிரச்சனையோ ஏதோ அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, நமக்கு மட்டும் சிரிக்க கொடுப்பனை இல்லையேங்கிறாப்ல பாத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் அனௌன்ஸ்மெண்ட் வருது, டெக்னிக்கல் ரீசன் காரணமா முதல் ஸ்டேஷன் ஹெச்ல வண்டி நிக்காதுன்னு அப்டேட் கொடுத்துறாரு. அந்த அரசியல்வாதி பேரு அந்த முதல் ஸ்டேஷன் ஹெச்ல தான் நிக்கணும். என்ன இப்படி சொல்றாங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்க, யாருக்கு தெரியும், பரவாயில்ல அடுத்த ஸ்டேஷன் எம்ல இறங்கிக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஸ்டேஷன் இறங்கிக்கலான்ட்டு. இங்க கண்ட்ரோல் ரூமுக்கே பெரிய தலைவலி வேலை. கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற எல்லா பேரும் என்ன போராடுறாங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய அந்த வண்டிகள் எல்லாத்தையும் எந்த ட்ராக்ல நிப்பாட்டுறது, எந்த ஸ்டேஷன்ல நிப்பாட்டுறதுன்னு கோடு போட்டு பக்காவா பிளான் பண்ணி அந்தந்த ட்ரெயின் எல்லாம் அங்கங்க ட்ராக்ல நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஜிஎம் கண்ட்ரோல் ரூமுக்கே வந்துட்டாப்ல. நம்ம மேனேஜர் கையில சிவப்பு கலர் ஏதோ கட்டிருக்காரா பாருங்க, அவர் தான் வரவேற்கிறார். என்ன ஸ்டேட்டஸ்னு விசாரிக்க, நிறைய பேசஞ்சர்ஸ் எல்லாம் மித்த ஸ்டேஷன்ல மித்த ட்ரெயின்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்க எவாக்குவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வெளியில அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்டேஷன்களுக்கு வர வேண்டிய வண்டிகளை வேற வேற இடத்துல ட்ராக்குகளை நிப்பாட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கும்போது டோக்கியோ போலீஸ் அங்க வந்துடுறாங்க. இந்த பாம் மேட்டருக்கு அப்டேட் தெரிஞ்சு அவங்க வந்திருக்காங்க. போலீஸ்காரங்க வரும்போது இவங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஆஃப்ல இருக்கான்னு தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அது என்ன ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னு போலீஸ்காரர் விசாரிக்க, அடுத்த ஸ்டேஷன்கள்ல ஸ்டேஷனுக்குள்ள ட்ரெயின் என்டர் ஆகும்போது 75 km/h வேகத்துல தான் போகணும். அப்படியே ஸ்லோ பண்ணி அப்புறம் ஜீரோல போய் நிக்கணும். ஒரு கால் டிரைவர் அஜாக்கிரதை அதை பண்ணாம விட்டுட்டாருன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டமே வேகத்தை குறைச்சு ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகும்போது 75 km/h வேகம்னு கொண்டு வந்து அப்புறம் மெதுவா குறைச்சு வந்து அடுத்த ஸ்டேஷன்ல வண்டியவே நிப்பாட்டிடுமா. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இந்த மாதிரி ஒண்ணு சைனாக்காரங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை இப்போ டிசேபிள் பண்ணிட்டாங்களாங்கிறத டிரைவர் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு மேனேஜர் எடுத்து சொல்றார். சாரி, ஜிஎம் எடுத்து சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் போலீஸ்காரரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. முதல் ஸ்டேஷனான ஹெச் ரீச் பண்றதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் பாக்கி இருக்குதான். டோக்கியோ போய் சேர்வதற்கு இன்னும் 595 கிலோமீட்டர் பாக்கி இருக்கிறது. அடிக்கடி டெக்ஸ்ட்ல வந்து நமக்கு அதை அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது பெருசா கண்டுக்காதவங்க ஸ்பீடு குறையாம போய்கிட்டு இருக்குது. ஸ்டேஷனை கிராஸ் பண்ண போகும்போது மட்டும் என்ன நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன்ல வண்டி நிக்கலையேன்னு எல்லாரும் பதறாங்க. அதே மாதிரி மறுபடியும் அந்த பாமர் கால் பண்ணானா அந்த லைன் இங்க கண்ட்ரோல் ரூமுக்கு வர்றாப்ல ஏற்கனவே செட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப பாமர் கால் பண்ணும்போது சிவப்பு கலர்ல ஒரு போன் லைன் அடிக்குது பாத்தீங்களா, லைட் எரியுது பாத்தீங்களா, பாமர் தான் கால் பண்றா. கால் அட்டன் பண்ணி நம்ம ஜிஎம்ஏ ஸ்ட்ரைட்டா பேசுறாரு. பாமச்சவன் என்ன சொல்றானா, ரொம்ப சிம்பிள், அந்த பாம எப்படி ஆஃப் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா அப்படி சொல்லி தரதுக்கு நீங்க எனக்கு 100 பில்லியன் யான் கொடுக்கணும்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாரு. அவ்வளவு பணத்தை அதுவும் டோக்கியோ போய் சேர்றதுக்குள்ள எப்படி எங்களால ரெடி பண்ண முடியும்னு கேட்க, உங்களை யார் ரெடி பண்ண சொன்னது, எனக்கு அந்த பணத்தை உங்க ஜப்பான் மக்கள் தான் கொடுக்கணும்னு பாமர் அடுத்த குண்டை தூக்கி போடுறான். நான் கூட சைனால இந்த கூத்தெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கூத்தெல்லாம் நடக்கிறது ஜப்பான்லங்க. ஓ, டோக்கியோ ஜப்பான்ல தானே இருக்கு. அடச்சை, இப்போ வரைக்குது அப்போ வரைக்கல. யான்ல நான் பேசிட்டு இருக்கிறத இப்போ நமக்கு தெரிஞ்ச ருபீஸ்ல மாத்தி சொல்றேன். அவன் எவ்வளவு பணம் கேட்கறான், அதுவும் ஜப்பான் மக்கள் தான் கொடுக்கணுமா, ஒவ்வொரு மக்களும் எவ்வளவு கொடுக்கணும்ட்டு. அவன் கேட்டது 6000 கோடி ரூபாய். அங்க இருக்கிற மக்கள் தொகையோட அதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஜப்பான்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் 500 ரூபா கொடுத்தா போதும். ஜப்பான்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் 500 ரூபா கொடுத்தா டோட்டலா 6000 கோடி வந்துரும். எனக்கு அந்த பணம் கிடைச்சிருச்சுன்னா அந்த பாமை எப்படி டிஃப்யூஸ் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு எடுத்து சொல்றேன். இதை என்ன பண்ணணும், எப்படி சமாளிக்கணும்னு யோசிக்கிறதுக்குள்ள புதுசா ஒரு கேரக்டர் உள்ள வருது. இவரு ஜப்பான் நாட்டோட பிரதமரோட அட்வைசர். இப்போ எவ்வளவு முக்கியமான ஆள்னு பாருங்க. வரும்போதே எல்லா டீட்டெயிலையும் ஃபுல்லா கேட்டுட்டு தான் வந்திருக்கிறார். ஆனா வந்ததுமே முதல் வேலையா அந்த ட்ரெயின்ல வர்ற மக்களுக்கு அங்க பாம் இருக்குது, ஏன் நாம ஸ்டேஷன்ல நிப்பாட்டாம போனோங்கிற உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னது எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன இப்படி சொல்றீங்கன்னு. எப்பா, நான் அதெல்லாம் யோசிக்காம வந்திருப்பேன். இன்னும் 5.5 மணி நேரத்துல டோக்கியோவுக்கு அந்த ட்ரெயின் போய் சேர்ந்துரும். எப்படியும் நடுவுல ஒரு கட்டத்துல நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது வரும். முன்னாடியே சொல்லிட்டா நேரம் நெருங்கும் போது அவங்களோட பதட்ட ஓரளவு குறைஞ்சிருக்கும். இல்லனா லாஸ்ட் மினிட்ல சொல்லும் போது பேனிக் ஆகி ஏதாவது எக்கு தப்பா பண்ணிடுவாங்க. இந்த 5.5 மணி நேரத்துக்குள்ள அந்த பாமர் யாரு, அவனை எப்படி பிடிக்கலாங்கிறதெல்லாம் நாம அடுத்து யோசிப்போம்னு சொல்லிடுறாரு. அப்புறம் சொன்னாப்லயே ட்ரெயினுக்கு போனை போட்டு மேட்ரை எல்லாத்தையும் கண்டக்டர் கிட்டையும் அசிஸ்டன்ட் கிட்டையும் சொல்றாங்க. அசிஸ்டன்ட் இந்த மேட்ரை அப்ப சொல்ல போறோமா, பிரச்சனை பெருசாயிடாதா அப்படின்னு பயப்படுறான். பயப்படாத, பயத்தை கண்ட்ரோல் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கோ, பேசஞ்சர் கிட்ட அதை காட்டிடக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் பேசஞ்சருக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. டெக்னிக்கல் ரீசன்லாம் கிடையாது, பாம் வச்சிருக்காங்க, 100 கிலோமீட்டருக்கு கீழே ட்ரெயின் போச்சுன்னா வெடிச்சிடும், அதனாலதான் எந்த ஸ்டேஷன்லயும் நிக்காம வண்டி போய்கிட்டு இருக்குது. கவர்மெண்ட் தொடர்ந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாப்ல அப்டேட் கொடுக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் பயங்கரமா எல்லாரும் பேனிக் ஆகிட்டு இருக்காங்க.
அந்த அரசியல்வாதி பேரு அது கூட பேனிக் ஆகுது. ஆனா ஒருத்தர் மட்டும் அந்த மாஸ்க் போட்டுருக்கிற மட்டும் வாழ்ந்தா என்ன செத்தா என்னங்கிறாப்ல இருக்கிறார். மேட்டரை கேள்விப்பட்டு பேசஞ்சர்ஸ் சில பேர் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்க? ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இல்லங்க, ட்ரெயின் எடுக்கும்போது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நாங்க உள்ள ஏறணும் எடுத்தோம். ஆனா வந்த பேசஞ்சர்ஸ்ல யாராவது பாம் எடுத்துட்டு வந்தா எங்களால ஒண்ணு பண்ணிருக்க முடியாது. இல்ல ட்ரெயின் ஓடின பிறகு பாம் வச்சிருந்தாலும் ஒண்ணு பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிறாப்ல. இருந்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த அரசியல்வாதியோட அசிஸ்டன்ட் அவரு, மேடம் இதுதான் நல்ல சமயம், வீழ்ந்து கிடக்கிறவங்க இமேஜை தூக்கி நிறுத்துறதுக்கு இது சரியான சமயம், நீங்க போய் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. உடனே அந்த அம்மா உள்ள வந்து, சார் நீங்க வாட்டுக்கு சும்மா எகிராதீங்க, வண்டி எடுத்த பிறகு கூட பாம் வச்சிருக்கலாம், இல்ல உள்ள ஏறின உங்களை மாதிரி பேசஞ்சர் யாராவது கூட பாம் எடுத்து வந்திருக்கலாம், வெடிச்சா அவரும் சேர்ந்தானே சாக போறாரு, அவரை போய் திட்டிக்கிட்டு சும்மா கிடங்க சார் இந்த அம்மா லைட்டா ஸ்கோர் பண்ணுது. அப்புறம் அதோட விசிட்டிங் கார்டை கண்டக்டர்கிட்ட கொடுத்துட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற என்ன சீனை போட்டுட்டு இருக்கா. அதை அங்க இருக்கிற அந்த கலர் முடிக்காரனுங்க வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுவாங்க போல தெரியுது. அப்புறம் அந்த பக்கத்துல அந்த நாட்டோட செயலாளர், செக்ரட்டரி, மக்களுக்கு மத்தியில தலைமைச் செயலர் இந்த மாதிரி பாம் வச்சிருக்காங்க, 100 கிலோமீட்டருக்கு கீழே வந்தா வெடிச்சிடணும் மிரட்டுறாங்க. ஆனா ஜப்பான் ஒருபோதும் தீவிரவாதிகளோட இந்த டிமாண்டுக்கு ஒத்துழைக்காது, ஏத்துக்காது. ஜப்பான் வில் நெவர் நெகோஷியேட் வித் தீவிரவாதிங்க அப்படின்னு ரொம்ப வீரதீரமா மீடியாவுக்கு முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஸ்பீச்சை பாமர் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். உடனே போனை போட்டு நம்ம கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க கிட்ட, என்னது இது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, ஆனா 6000 கோடி நான் பணம் கேட்டனே, அதை பத்தி அவர் பேசவே இல்லையே அப்படின்னு கேட்க, இவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள பிரதமரோட அட்வைசர் அந்த ஆளு பெரிய லாடு லபக் மாதிரி குறுக்க போந்து, நான் தான் பிரதமரோட அட்வைசர் பேசுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கல, டப்புன்னு போனை கட் பண்ணிட்டாப்ல. மதிக்கவே இல்லை இந்த பயல. சேம் பப்பி சேம் ஆகி போச்சு அவருக்கு. ஆனா அடுத்த சில நொடிகள்ல பார்த்தா ஒரு வீடியோ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுது. அது என்னன்னா, இந்த ட்ரெயின்ல ஏதோ ஒரு இடத்துல நிறைய பாம்ஸை செட் பண்றாப்ல ஒரு வீடியோ. கூடவே இந்த மாதிரி நான் 6000 கோடி ரூபாவை கேட்டு டிமாண்ட் பண்ணியிருக்கிறேன், ஜப்பான் மக்கள் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறேன், இந்த டிமாண்டை பத்தி அரசியல்வாதிகள் யாரும் உங்ககிட்ட தெரியப்படுத்தல, அதனாலதான் நானே இதை தெரியப்படுத்துறேன்னு ஒரு சோசியல் மீடியா வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. அதை அந்த கோடீஸ்வரர் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம், இவரை கோடீஸ்வரர்னு சொன்னல, அன்எம்ப்ளாய்டு ரிச் மேன் அப்படின்னு படத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அன்எம்ப்ளாய்டு ரிச் மேன்னா அப்ப தமிழ்ல என்ன அர்த்தம்? வேலை பார்க்காத பணக்காரன்னு அர்த்தம். அதனாலதான் இவனை நான் கோடீஸ்வரன்னு கூப்பிட்டேன். இப்போ என்னடான்னு பார்த்தா இவரு அன்எம்ப்ளாய்டு ரிச் மேன் ஒரு புக் எழுதி இருக்கிறாப்ல. அந்த புக் எழுதி அதுல கொஞ்சம் காசு பார்த்திருக்கிறாரு. அந்த புக்ல தான் ஃபேமஸ் ஆயிருக்கிறாரு. ஒரு எழுத்தாளர் தான் இவர். இதை இப்பதான் இந்த சீன்ல நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. சோ அந்த எழுத்தாளர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அரசியல்வாதிகளும் என்னடா அது அப்படின்னு பாக்குறாங்க. எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு, அப்ப 6000 கோடி ரூபாய் கொடுத்தா பாம வெடிக்காம நம்மளை காப்பாத்திடுவாங்களா? இந்த மேட்டரை அரசாங்கம் சொல்லலையே, நாமளே இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறாப்ல அந்த எழுத்தாளர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா அதுக்குள்ள பாம் இருக்குன்னு கேள்விப்பட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தி மித்தவங்க மாதிரி கதறி அழுகாம ஒருத்தி கேஷுவலா இருக்கிறா. அப்புறம் மேட்டர் வெளியில தீயா பரவதுனால அங்கங்க பில்டிங்ல பால்கனில இருக்கிறவங்க எல்லாம் இந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க ட்ரெயின்ல இருக்கிறவங்க. ஆனா இங்க இப்போ அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதான். இவங்களோட இந்த வண்டி பிரச்சனை இல்லாம நீட்டா ஒரு ட்ராக்ல போகணும்னா அந்த ட்ராக்ல இருக்கிற எல்லா வண்டியையும் கிளியர் பண்ண சொன்னாங்க. அங்கங்க இருக்கிற ஸ்டேஷன்ல போய் அந்த ட்ரெயின் எல்லாம் போட சொன்னாங்க, மித்த ட்ரெயின் எல்லாம். அப்படி பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டேஷன்ல வண்டியை கொண்டு போய் போட்டுடலாம்னு அதே ட்ராக்ல வேற ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது. ஆனா அந்த வண்டி ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா அந்த ட்ராக்ல வண்டி நின்னு போச்சு. இனி பாம் இருக்கிற இந்த ட்ரெயின் அதே ட்ராக்ல நேரா போயிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க பிரச்சனையாகி ப்ராப்ளமா கிடக்கிற அந்த ட்ரெயினோட மோதி பெரிய விபத்துக்குள்ளாகும். அதை தடுக்கணும்னா ட்ராக்கை மாத்தணும். சரி, பக்கத்துல இருக்கிற வேற ஒரு ட்ராக்குக்கு மாத்தலான்னு பார்த்தா அந்த புது ட்ராக்ல ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குதான். இப்ப இவங்களுக்கு வேற வழி இல்ல, அந்த புது ட்ராக்குக்கு நம்ம வண்டியை மாத்தித்தான் ஆகணும். ஆனா அதே வண்டியில ஏற்கனவே ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது. அப்புறம் இந்த ட்ராக்கை மாத்துற ஆப்ஷன் இருக்குல்ல, அது அங்கங்க இருக்கும். இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு இல்லையா ஆப்போசிட் சைட்ல, அந்த ஆப்போசிட் வண்டி கிராஸ் ஆகி போனதும் அதுக்கு அடுத்த ட்ராக் மாத்திர ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஆப்ஷன்ல ஏறி இந்த வண்டி அந்த அடுத்த ட்ராக்கை பிடிக்கணும். இப்ப நடுவுல இந்த ட்ராக் மாத்திர ஆப்ஷன் ஒரு 5-6 ஆப்ஷன் இருக்குன்னு வைங்க. இதுல கடைசி ஆப்ஷன் தான் இவங்க மாத்துறதுக்கு செட் ஆகுது. ஏன்னா முன்னாடியே ட்ராக்கை மாத்தி புது ட்ராக்குக்கு போனோம்னா அந்த பக்கம் வரக்கூடிய எதிர்த்தரப்பு வண்டி மோதிடும், 2 ஆக்சிடென்ட் ஆயிடும். சோ மொதல் இருக்கிற அந்த ட்ராக் மாத்திர ஆப்ஷனுக்கு பதிலா கடைசியில இருக்கிற ட்ராக் ஆப்ஷனை அப்படி மாத்தி பிடிக்கும் போது எதுக்கு வர்ற வண்டி என்ன பண்ணணும்னா படு வேகமா வரணும். நம்ம பாம் இருக்கிற வண்டி மெதுவா போகணும். அதுவும் அந்த 100 கிலோமீட்டருக்கு கீழே வராம மெதுவா போகணும். எதுக்கு இருக்கிற வண்டி படு வேகமா அந்த லைனை கிராஸ் பண்ணி முடிச்சதுமே டப்புன்னு இவங்க ட்ராக்கை மாத்தி புது ட்ராக்கை பிடிக்கணும். ஒரு கால் அந்த புது ட்ராக்கை அந்த இடத்துல பிடிக்காம விட்டாங்கன்னா அடுத்த 1/2 கிலோமீட்டர் தூரத்துல பழுதாகி நிக்கிற வண்டி நிக்குது, அதுல மோதிடும், மாட்டிப்பாங்க. இப்ப பிரச்சனை புரியுதா? சோ டிரைவர் கிட்ட பேசி 105 கிலோமீட்டர் வேகத்துல வண்டியை ஓட்டிட்டு போங்க, மெதுவா போங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு வர்ற வண்டி கிட்ட பேசி, அது சிவப்பு கலர் வண்டி நினைக்கிறேன், எதுக்கு வர வண்டி, அந்த வண்டியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபுல் வேகத்துல வண்டி ஓட்டுங்கன்னு சொல்ல அவங்க ஃபுல் வேகமா வண்டி ஓட்டிட்டு வராங்க. பாம் இருக்கிற ப்ளூ
ப்ளூ கலர் வண்டி மெதுவா வரும். இன்னும் வேகம் பத்தாது, வேகத்தை இன்னும் கூடுதலா இருக்கு, இன்னும் குறைங்கன்னு 102 km/h அப்படின்னு போக பார்த்தாலும் அதுவும் பத்தல. 101 km/hன்னு இதுக்கு மேல ஸ்லோ பண்ண முடியாது. 102 101 இதுலயே வண்டி ஓட்டுமான்னு சொல்ல அவளும் மெதுவா வண்டி ஓட்டிட்டு வரா. இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னையா நடக்க போகுது, மோத போகுதோ என்னவோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கிராசிங்கும் பக்கத்துல வந்துருச்சு. எதிர்க்க வர்ற படுவேகமா வர்ற சிவப்பு கலர் வண்டி ஆல்மோஸ்ட் கிராஸ் ஆகி போயிடுச்சு. இவன் மெதுவா ஓட்டிட்டு வந்தா நம்ம பாம்பு இருக்கிற வண்டி, இவன் இந்த ட்ராக்கை மாத்தியே ஆகணும் இந்த இடத்துல. சோ கிராசிங்கே பிடிச்சிட்டா. கரெக்டா அந்த வண்டியோட கடைசி பெட்டியும் இவங்க வண்டியோட மொதல் பெட்டியும் மோதிக்கும். ஆனாலும் பெருசா சேதாரம் இல்ல. ஏதோ ஒரு பெட்டி மோதுறதுனால சாதாரணமா அந்த ஷேக் லெவலோட முடிஞ்சு போச்சு, யாருக்கும் பெருசா காயம் இல்ல. அதே இது நேருக்கு நேரா மொத்த பெட்டிகளும் நேருக்கு நேரா மோதுச்சுன்னா விளைவுகள் படு மோசமா இருக்கும், ஆயிரக்கணக்கான உயிர் வலியா வாங்கியிருக்கும். எப்படியோ தப்பிச்சமுடா சாமின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நம்ம கண்டக்டர் அசிஸ்டண்ட கொஞ்ச நேரம் இங்க இரு பாத்துக்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல பாத்ரூமுக்கு போன கேப்ல எழுத்தாளரு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட போய் நான் யாருன்னு தெரியுமான்னு விசாரிக்கிறாரு. தெரியும் சார், அந்த புத்தகத்தை எழுதுனீங்கல்ல, ஃபேமஸான ஆளாச்சா நீங்கன்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் மைக்க கூட அப்படின்னு மைக்க பிடிங்கி இங்க பாருங்க 6000 கோடி ரூபாவை கொடுத்தா பாம்பு அடிக்காம நாங்க பாத்துக்கிறோன்றாங்க பாம்பு வச்சவனுங்க. ஆனா கவர்மெண்ட் அவங்களோட நெகோசியேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க, பணத்தெல்லாம் கேட்க மாட்டோங்கிறாங்க. நம்ம உசுரை காப்பாத்திக்கணும்னா நாம தான் பணத்தை கேட்டாகணும், நாம தான் பணத்தை சேர்த்தாகணும். அதுக்காக என்னோட பேங்க் டீடைல்ஸ் இப்ப நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன், பேமெண்ட் லிங்க் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். நீங்க எல்லாம் அதுல பணம் போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் பணம் போட சொல்லுங்க, வெளியில இருக்கிற மக்களையும் நாம பணம் போட சொல்லி கேட்போம். அந்த அக்கவுண்ட்ல 6000 கோடி பணம் வந்துருச்சுன்னா தாராளமா கொடுத்துருவோம், நம்ம உசுரை காப்பாத்திக்கலாம். கவர்மெண்ட் நம்மளை காப்பாத்துறதுக்கு என்ன முயற்சி வேணாலும் எடுத்துக்கிட்டோம், அது பிளான் ஏ. ஆனா நாம பணத்தை சேர்த்து கொடுத்து நம்மளை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறது பிளான் பி. பிளான் ஏவை கவர்மெண்ட் செய்யட்டும், பிளான் பி நம்ம செய்யலாம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு ஐயோன்னு பதறி ஓடியாரு நம்ம கண்டக்டர். அதுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கேன்னு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்த ஆட்கள் எல்லா பேருமே இப்ப இவர் பேசினதெல்லாம் வீடியோ எடுத்து இதை சோசியல் மீடியால காட்டு தீயா பரவ விடுறாங்க. இவரோட அக்கவுண்ட் டீடைல காட்டு தீயா பரவ விடுறாங்க. எல்லாம் போட்டி போட்டு பணம் போட ஆரம்பிக்கிறாங்க. பணம் கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வயசு கம்மி, நாங்கெல்லாம் என்னதான் வளரணும் செய்யணும், கொஞ்சம் ஏதாவது பார்த்து போடுங்க, பணத்தை போட்டு விடுங்க, கணக்கு பார்க்காதீங்க அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. பணமும் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் தலைமைச் செயலாளர்கிட்ட மீடியாவை சேர்ந்த சில பேர் என்னங்க இந்த மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு அதுல பணத்தை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க தலைமைச் செயலரோ ஒரு காலமும் நாங்க இந்த மாதிரி எல்லாம் நெகோசியேட் பண்ண மாட்டோம், இது பண்றது தப்பு, அந்த அக்கௌண்ட்டை நாங்க கூடிய சீக்கிரம் முடக்கிடுவோம், யாரும் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப வேண்டான்றாரு தலைமைச் செயலாளர். ஏன்னா இவரோட பொண்டாட்டி புள்ள அந்த ட்ரெயின்ல இல்ல, இப்படிதான் அவங்க பேசுவாங்க. அப்புறம் இதே மாதிரி பழைய கேஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ட்ரெயின்ல பாம்பு வச்சுட்டு வேகத்தை குறைஞ்சா வெடிச்சிரும்னு சொல்லி ஒரு பாம்பெல்லாம் வச்சு ஒருத்தன் மிரட்டி இருக்கிறான், பணம் கேட்டிருக்கிறான். அந்த பழைய கேஸை பத்தி எல்லாம் இப்ப நமக்கு லைட்டா போட்டு கட்டுறாங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. 1975 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததான். அப்ப கேட்ட அந்த பணத்தை விட இப்போ கரெக்டா 70 மடங்கு அதிகமா பணம் கேட்டிருக்காங்க. இப்போ அப்ப நடந்த கதைக்கும் இப்ப நடக்கிற கதைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அப்ப கேட்டது 1975ல 50 வருஷத்துக்கு முன்னாடி 85 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. இப்ப கேட்கறது 6000 கோடி ரூபாய், சரியா 70 மடங்கு கூடுதலா கேட்கறாங்க. அந்த அமௌண்ட் மட்டும் தான் வித்தியாசம்னு எடுத்து சொல்றாரு ஒருத்தர். இதுல வேற சில மீடியாக்காரங்க ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம எழுத்தாளருக்கே ஸ்ட்ரெயிட்டா வீடியோ கால் பண்ணி இப்படி நீங்க பணத்தை கேட்டிருக்கீங்களே, பணம் கிடைக்குமா, பணத்தை அனுப்புவாங்களா, உங்களால தப்பிக்க முடியும் நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேட்க அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா சாத்தியம், ஜப்பான் நாட்டில் இருக்கிற எல்லா பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சா இது சாத்தியம் தான், ஒரு உயிர் இழப்பு கூட இல்லாம நம்மளால தப்பிக்க முடியும்னு எடுத்து சொல்றாரு. ஆனா இங்க மறுபடியும் நான் ஸ்கோர் பண்றேங்கிற பேர் வழியில அந்த அரசியல்வாதி போய் இப்படி எல்லாம் நீங்க செய்யலாமா, இப்படி நாம பணத்தை கொடுத்து பழகிறோம்னா அதுக்கப்புறம் எல்லா பேருமே எல்லா ட்ரெயின்லயுமே பாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எடுத்து சொன்னா அந்த அம்மா பேச்சை இவன் கேட்க மாட்டேங்கிறான். வேணும்னா என் கூட சேர்ந்துக்க, போட்டி போட்டு எல்லாரையும் நம்ம கூவி கூவி பணத்தை அனுப்ப சொல்லுவோம், சேர்ந்தே பணத்தை ஷேர் பண்ணுவோம், ஐ மீன் யாரு கொடுக்கணுமோ அவங்களுக்கு நாம கொடுப்போம் அப்படிங்கிறப்பெல்லாம் சொல்லி பாக்குறாரு. அந்த அம்மா கேட்கிற பாடு தெரியல. அந்த ட்ரெயினுக்குள்ள சில பசங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கலர் கலரா முடி வச்சிருக்காங்களே, அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்ட ஆளை இவங்க கவனிச்சிடுறாங்க. இந்த மாஸ்க் போட்ட ஆளு இவர் யாருன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஹெலிகாப்டரை ஓட்டுற ஒரு பைலட்டா இருந்தவர். அவர் பைலட்டா இருக்கும்போது ஏட்டுக்கு பிட்டியா ஏதோ வண்டியை ஓட்டி அது குடியிருப்புக்கு மத்தியில அந்த ஹெலிகாப்டர் விழுந்து 8 பேர் செத்து போயிட்டாங்களா. அதுல இவர் குற்றவாளி போல, கவனக்குறைவா இருந்தாருன்னு குற்றம் சுமத்தினாங்களா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. அவர் இருக்கிறத கண்டுபிடிச்சு லைவ்ல போய் அவரை சுட்டி காட்டி ஏதோ பேச அவர் கோவப்பட்டு அவங்களை அடிக்க போறார். பதிலுக்கு அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல சோசியல் மீடியால சில பேரு 8 பேரை கொலை பண்ண ஒரு கொலகார உள்ள இருக்கிறான், அவனை காப்பாத்துறதுக்கு நாங்க பணத்தை அனுப்ப மாட்டோம்னு ஏதோ சொல்லிட்டாங்க போல. ஒன்னாலதான் இங்க பணத்தை அனுப்ப மாட்டேங்கிறாங்க, நீ இன்னும் அந்த சம்பவத்துக்கு மக்களுக்கு மத்தியில சாரி கேட்கல, சாரி கேளு இல்லனா பணம் வராதுன்னு பிரச்சனை.
முடியாது கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அடிதடி ஆயி போச்சு. அப்போ அந்த ஸ்கூல் பொண்ணு தான் நம்ம கண்டக்டரை கூப்பிட்டு வருவாங்க. அவர் ஓடியாந்து எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு அவரை தூக்குனா நீ யாரா போடான்னு தள்ளி விடுறாரு. அதுல அவருக்கு கொஞ்சம் அடிபட்டுருது கண்டக்டருக்கு. நான் இந்த ட்ரெயினை விட்டு உடனே இறங்க போறேன்னு ட்ரெயினை அமர்த்துறதுக்காக போறாரு. நம்ம ஊர்ல ட்ரெயின்ல எல்லா இடத்துலயும் ஒரு சங்கிலி இருக்குமே, சங்கிலியை பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் நிக்கும்னு, அந்த மாதிரி அங்க ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் அமுக்குனா ட்ரெயின் நிக்கும்னு சொல்லிவிட்டு அவர் அமுக்க போறாரு. எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க, அமுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏமா எனக்காக ப்ளீஸ் அமுக்குமா அமுக்குமான அவர் கத்த எதுக்க பாவமா பாத்துக்கிட்டு இருந்த ஒரு ஸ்கூல் பொண்ணு டப்புன்னு அதை அமுக்கி விடுறா. ஐயோன்னு எல்லாரும் பதறுவாங்க. அப்பதான் நம்ம கண்டக்டர் எந்திரிச்சு எல்லாரும் பதறாதீங்க, இந்த பட்டன் அமுக்குனா ட்ரெயின் ஒன்னும் உடனே நின்றாது, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவருக்கு ஒரு லைட் அடிக்கும் எமர்ஜென்சின்னு, அவ்வளவுதான். நாங்களா அதுக்கப்புறம் ட்ரெயினை நிப்பாட்டுறதா வேணாமா என்ன பிரச்சனைன்னு பார்த்து முடிவெடுப்போம், பயப்பட வேண்டாம்னு சொல்லி அமைதிப்படுத்திட்டாரு எல்லாரையும். அப்புறம் டிரைவர் அம்மாவுக்கு போனை போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அந்த பட்டன் அமுக்கிட்டாங்க, ஃப்ரீயா விடுங்கன்னு நம்மால கண்டக்டர் டிரைவருக்கு போன் பண்ணி எடுத்து சொல்றாரு. அப்புறம் அடிபட்டு கிடக்கிறவருக்கு முதலுதவி செய்யறதுக்காக யாராவது டாக்டர் இருக்காங்களான்னு விசாரிக்க ஒரு டாக்டர் அம்மா வந்து ஹெல்ப் பண்றாங்க. பேசஞ்சர் ஒருத்தவங்க எங்க டாக்டரா இருக்கிறாங்க போல, அவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க. பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்ல, லைட்டா மேலோட்டமான அடிதான், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா கிளம்புறாங்க. கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் கண்டக்டரை பார்த்து இந்த மாதிரி மோசமான ஆளை ஏன் நம்ம காப்பாற்றணும், இந்த மாதிரி ஆளை காப்பாத்துறதுனா நாளை பண்ண நமக்கு பணம் வரலன்னா நம்ம உசுருக்கு ஆபத்தாச்சுன்னு பேச, இங்க பாரு அப்படியெல்லாம் பேசஞ்சர் யோசிக்கலாம், பொதுமக்கள் யோசிக்கலாம், வர்ற பேசஞ்சர் நல்லவனோ கெட்டவனோ எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்தி அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதா நம்மளோட வேலை. அதுக்கு தான் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த வேலையை மட்டும் பாரு, எக்ஸ்ட்ரா எல்லாம் யோசிக்காதன்னு அட்வைஸை போட்டு பாத்துக்கோ நான் போய் டிரைவர் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்னு கிளம்பி வராரு. இந்த பக்கம் டிரைவர் அம்மாவோ நல்ல வேலை நீ சொன்னியா, பழக்க தோஷத்துல டப்புடு கையை ட்ரெயின் ஆஃப் பண்றதுக்கு போயிடுச்சு, அப்புறம் தான் பாம்பேட்டர் ஞாபகம் வந்து ஆஃப் பண்ணாம விட்டேன்னு எடுத்து சொல்றாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, உச்சா போகணும் ரொம்ப நேரமா அடக்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அதுக்கு அப்படின்னு கேட்க, அது முடியாது வேற ஏதாவது கேளு தரேன் அப்படிங்கிறான். அப்படியா சரி, அப்ப நல்லா சீஸ் போட்டு ஒரு பர்கரு, பிரெஞ்ச் ஃப்ரை, அப்புறம் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறா. நல்லபடியா நாம யாரும் சாகாம நம்மள டோக்கியோக்கு மட்டும் கொண்டு போய் சேர்த்துரு, நீ கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன்னு நம்ம கண்டக்டரும் டிரைவர் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். அதுவரை ட்ரெயினை மட்டும் நிப்பாட்டிடாதாயே, கரெக்டா ஓட்டிட்டு போதாயே அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் செத்தா கூட ட்ரெயினை நான் நிப்பாட்ட மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறான். அவர் கிளம்பிடுறாரு. அப்புறம் இவர் வெளியில வரும்போது பாத்ரூம்ல இவருக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்கூல் பொண்ணு உங்களோட பேட்ச் கீழே வந்துருச்சுன்னு அந்த பேட்ச் எடுத்து கொடுக்குறா. அவரும் தேங்க்ஸ்னு வாங்கிட்டாரு. அங்க அந்த ஸ்கூல் பொண்ணு ஒரு டவுட் கேட்கறா, இவன் கெட்டவன்னு தெரியுமே ஏன் காப்பாத்துறீங்க, இவன் ஜாகட்டம்ல வெளியில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்க, அதெல்லாம் நாம முடிவு பண்ண முடியாது, நாம நம்ம கடமையை தான் செய்யணும்னு ஒரு அட்வைஸ் போட்டு போறாரு. அந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற மேனேஜர் அவர் ஒரு பொண்ணு கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியாவை எடுத்து சொல்றாரு. அந்த பொண்ணு எடுத்து சொல்றாங்க. அது என்ன ஐடியானா, ரன்னிங்ல பாம் இருக்கிற நம்ம ட்ரெயின் போய்கிட்டு இருக்குல்ல, அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினோட கடைசி 2 பொட்டியை கழட்டி விடணும், ஏன்னா அது முடிந்த பகுதியா இருக்கும். அந்த 2 பொட்டியை கழட்டி விட்டுட்டா அப்புறம் இன்னொரு ட்ரெயினை இந்த பாம் இருக்கிற ட்ரெயினுக்கு பின்னாடியே வேகமா வர வச்சு பாம் இருக்கிற அந்த ட்ரெயினோட ஒட்டிட்டு ட்ரெயின்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அந்த புது ட்ரெயினுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுறணும். எல்லா பேரும் புது ட்ரெயினுக்கு வந்த பிறகு இந்த பழைய ட்ரெயினை வெடிச்சா என்ன வெடிக்காட்டி என்ன, மக்களை தான் காப்பாத்திடலாம்ல ஒரு ஐடியா பண்றாங்க. ஆனா இங்க இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா, அந்த கடைசி பொட்டியை கழட்டி விடுறது எப்படி, அப்படி கழட்டி விடணும்னா இப்போ வேகமா போயிட்டு இருக்குல்ல பாம் இருக்கிற அந்த ட்ரெயின், அதுக்கு பக்கத்து ட்ராக்லயே பேரலா இன்னொரு ஒரு ட்ரெயின் வரணும். இந்த ட்ரெயின்ல இருந்து பாம் இருக்கிற ட்ரெயினுக்கு ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணி அதுல பெட்டியை கழட்டி விடுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கணும். பாம் இருக்கிற இந்த ட்ரெயின்ல இருக்கிற எலக்ட்ரீஷியனோ இன்ஜினியர்ஸோ இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் பயன்படுத்தி அந்த கடைசி பொட்டியை கழட்டி விட்டுட்டா, அந்த கடைசி பொட்டி ஒரு முடிவு பகுதி, அந்த முடிவு பகுதியை நம்ம கழட்டி விட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு பின்னாடியே வேற ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினை வேகமா கொண்டு வந்து கழட்டி விட்ட பிறகு பாம் இருக்கிற அந்த ட்ரெயினோட மீதி பாக்ஸஸ் இருக்கும்ல அதோட இன்னொரு ட்ரெயினை வந்து அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது, பின்பக்கமா வந்து ஒட்டிடுறது. அப்படி ஒட்டி விட்டுட்டோம்னா டிரைவரோட பொட்டியில இருந்து கடைசி 2 பொட்டியை ஐ திங்க் கழட்டி விட போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 பொட்டியை தவிர மீதி பொட்டியில இருக்கிற அத்தனை பேருமே இந்த புது வண்டி வந்து அப்படி ஒட்டும் போது சரசரசரன்னு எல்லா பேரும் புது வண்டிக்கு மாறிடலாம். புது வண்டிக்கு மாறின பிறகு இந்த வண்டி வெடிச்சா என்ன வெடிக்காட்டி என்ன, நம்ம ஆட்கள் எல்லாம் தான் புது வண்டிக்கு மாறிடுவாங்கல்ல, சேஃப் ஆயிடுவாங்கல்ல. இப்படி ஒரு புது வண்டியோட பாம் இருக்கிற இந்த வண்டி ஒட்டணும்னா கடைசி 2 பொட்டியை கழட்டி விட்டு ஆகணும், வேற வழி இல்ல. அதை கலட்டுறதான் எப்படின்னு இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இதெல்லாம் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துல ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது இது சாத்தியப்படுத்தணும். இதெல்லாம் நடக்கிற காரியமாங்கிறப்பல அங்க ஒருத்தங்க கேட்க, நடத்தி தான் காட்டணும் வேற வழி இல்ல, சும்மா உட்காந்துட்டு அவங்க சாகட்டும்னு எங்களால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறப்பல அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. இதை பத்தி பாம் இருக்கிற அந்த ட்ரெயினுக்கு அப்டேட் கிடைக்குது. உடனேயே நம்மளை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க போறாங்க. அதுக்கு நம்ம ட்ரெயின்ல இருக்கிற எலக்ட்ரீஷியன்ஸ் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தா தேவைப்படுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு பெரியவர் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாப்ல. அவரை பொண்டாட்டி உசி விட்டுட்டு, யோ உன் திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சியா, எலக்ட்ரீஷியன்
எலக்ட்ரீஷியன் வேணுமா, போ 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 அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறா. அப்புறம் நாம எதிர்பார்த்தாப்லயே பக்கத்து ட்ராக்ல ஒரு பெரிய ட்ரெயின் ஒன்று வருது. ரெண்டு ட்ரெயினையும் 120 km/hங்கிற அந்த ஸ்பீட்ல செட் பண்ணதும் ரெண்டு அப்படியே ஒரே மாதிரி வரும். இப்போ பாம் இருக்கிற இந்த ட்ரெயின்ல இருந்து அந்த பெட்டியை அந்த கதவை திறந்து விடும்போது ஒருத்தி நல்ல வேலை வில போயிருப்பா, ஜஸ்ட் மிஸ்ல கண்டக்டர் காப்பாத்திட்டாரு. அப்புறம் அந்த புது ட்ரெயின்ல இருந்து நம்ம ட்ரெயினுக்கு ஒரு கயத்தை துப்பாக்கியில போட்டு அப்படி சுட்டுறாங்க. பார்த்தா அந்த பக்கத்துல கயிறு வந்து விழுகுது. கயிறை பிடிச்சு ஃபர்ஸ்ட் சில பெட்டிகள் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு கைமாறுது. அடுத்து ரெண்டாவதா ஒரு ஐட்டம், அதுவும் இங்க இருந்து அந்த பக்கத்துக்கு கைமாறுது. சோ பெட்டியை கலட்டி வர்றதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே கிடைச்சிருச்சு. எக்யூப்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த புது வண்டி பக்கத்து ட்ராக்ல இருந்து அப்படியே வேகமா கிளம்பி போயிடுச்சு. இதுல கூட இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை, ஒரு பெட்டி இந்த மாதிரி தானா கலண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா எமர்ஜென்சி பிரேக்னு ஒன்னு அப்ளை ஆகுமா. அப்படி அந்த பிரேக் அப்ளை ஆச்சுன்னா வண்டியோட வேகம் குறையும், பாம் வெடிக்கும், எல்லாம் செத்து போவாங்க. சோ அந்த எமர்ஜென்சி பிரேக்கை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். அதை எப்படி கட் பண்ணணும்னு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒருத்தர் இந்த பொட்டியை தரங்க, அதுல ஏகப்பட்ட வயர் இருக்கா, இந்த வயரை புடுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதை இங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு சின்ன மிஷின் மாதிரி ஒன்னு இருக்கு, அதை அந்த இடத்துல செட் பண்ண சொல்ல நம்ம எலக்ட்ரிஷியன் தான் அதை அங்க செட் பண்றாரு. அடுத்து ஏதோ வயரை கனெக்ட் பண்ண சொல்றாரு, சில வயரை டிஸ்கனெக்ட் பண்ண சொல்றாரு. எல்லாத்தையும் நம்ம எலக்ட்ரிஷியன் கரெக்டா பண்ண அந்த எமர்ஜென்சி பிரேக்குங்கிற அந்த ஆப்ஷனை டிசேபிள் ஆயிடுச்சான். டிரைவர் அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அந்த பக்கம் முக்கியமான பொருட்களை தவிர மித்த ஐட்டங்கள் எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு வாங்கன்னு சொன்னதுனால எது முக்கியமான ஐட்டம் எதை எடுத்துட்டு போகணும் தெரியாம பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் முக்கியமானதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் பொண்ணு ஒருத்தி அவன் மட்டும் இதை நினைச்சு சந்தோஷப்பட மாட்டேங்கிறா. முன் இருக்கிறா. ட்ரெயின்ல ஒரு பாத்ரூமுக்கு கீழே தான் அந்த கலட்டி விடுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு மேல இருக்கிற கூரையை 2-3 பேர் சேர்ந்து மொத்தமா அப்படி தள்ளதும் மொத்தமா ஓபன் ஆகிச்சு. கலட்டி விடுற ஆப்ஷன் அதை எப்படி இவங்க கலட்டி விடுறாங்கன்னு எல்லாத்தையும் நம்மளால கரெக்டா பார்க்க முடியுது. இப்போ அப்புறம் 2 பெட்டியை கலட்டி விட போறாங்கல்ல, அந்த பெட்டியில இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் முன்னோக்கி வர சொல்லிட்டாங்க. இப்ப கடைசி 2 பெட்டி எம்டியா தான் இருக்குது. 2 பெட்டியும் கலண்டாதான் புதுசா ஒரு ட்ரெயினை வந்து இதோட ஒட்டி வைக்க முடியும். இங்க அந்த கலட்டி விடுற வேலையை அந்த எலக்ட்ரிஷியன் தான் பாக்குறாரு. கொக்கி போட்டு ரொம்ப சேஃபா கீழே இறங்கி ஒவ்வொரு வேரா கழட்டி விட்டுட்டு இருக்காரு. கடைசியா ஒரு செட்டப் இருக்கு, இதை கழட்டி விட்டுட்டா எல்லாம் சேஃப் ஆயிடும் போல. கழட்டி விட போறோம், தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு அதையும் கலட்ட முயற்சி பண்றாரு. ஆனா இதுல அடுத்த சிக்கல் என்னன்னா, இன்னும் சில கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்குது. இன்னும் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள கலட்டி விட்டு ஆகணும் இந்த பெட்டியை. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல். வேகமா வேலை பார்க்கறாங்க எல்லா பேரும். ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு ஒரு வழியா அதை பிரிச்சு விட்டாங்க. அதுக்கு பயன்படுத்தின அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் பிரிச்சு விட்டதுமே கீழே விழுந்துருச்சு. அது பரவாயில்ல. ஆனா பெட்டியும் பிரிஞ்சிருச்சு. கலட்டி விடப்பட்ட அந்த பெட்டியில தான் நம்ம கண்டக்டர் இருக்கிறாரு. எல்லாரும் ஜம்ப் பண்ணுங்கன்னு சொல்ல நல்ல வேலை கேப் பெருசாறதுக்குள்ள இவரும் ஜம்ப் டாப்ல சேஃபா லேண்ட் ஆயிட்டாரு. இப்ப 2 பெட்டி பிரிஞ்சது இல்ல, இன்ஜினே இல்லாம தனியா ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அப்ப அதோட வேகம் குறையும்ல. வேகம் குறைஞ்சதும் 100க்கு கீழே வந்ததும் அதுல இருந்த பாம்பு ஒண்ணு வெடிச்சு செதறுது. பூம்னு வெடிச்சு செதறுது. அடப்பாமே, எந்தெந்த பெட்டியில இப்ப என்னென்ன பாம்பு வச்சிருக்காங்கன்னா அப்ப நம்மளால சொல்ல முடியாது போல. அப்புறம் வேகமா பின்னாடி அந்த புது ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது. பக்கத்துல நெருங்கிடுச்சு. ஓரளவு 2 பக்க ட்ரெயின்லயுமே ஸ்பீட ஓரளவு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்புறம் பின்னாடி ட்ரெயினை முன்னாடி ட்ரெயினோட கனெக்ட் பண்றதுக்காக பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு இறக்குறாங்க. அதை அழகா இந்த பக்கத்துல நல்லா லாக் பண்ணி வச்சாச்சு. லாக் பண்ண பிறகு பாலத்தோட கைப்பிடி மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் கைப்பிடிகளை மாற்றாங்க, ஹூக்குகளை மாற்றாங்க. ஒரு பாலம் மாதிரி இப்ப உருவாக்கிட்டாங்க. இப்ப அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் மாத்த ஆரம்பிக்கிறாங்க. முதுன்னு வராங்க. ஃபர்ஸ்ட் லேடிஸ், பெரியவங்க, அப்புறம் மித்த ஆட்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா 200க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் இந்த பக்கம் வந்துட்டாங்களா. கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் வர எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஜெனரல் மேனேஜர் ஜிஎம் ஒரு உசுறு கூட இந்த இதுல போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருங்கன்றாரு. ஆனா அதே சமயம் ஒருத்தவன் அடிபட்டு ரத்த கரையோட இங்கிட்டு வரான். என்னடா ஆச்சு கேட்டா, மயக்கத்துல கிடந்தால அதான் அந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட், அதனால ஒரு 8 பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஊரே இவரை திட்டிக்கிட்டு இருக்குதுல. பைலட்னு சொன்னோம். ஆக்சுவலா அவர் பைலட் இல்ல, அந்த ஹெலிகாப்டரோட ஓனர். இந்த மாதிரி நிறைய ஹெலிகாப்டர் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரை எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. அவரு இப்போ எந்திரிச்சதுல இருந்து எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. என்ன சாக விடுங்க, நான் சாக போறேன், இதே பாம்பு அடிச்சு நான் சாகணும்னு இருக்காரு. வேணான்னு எவ்வளவு தடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த பக்கத்துல பார்த்தா இந்த மேட்டர் தீயா பரவ அந்த அரசியல்வாதி அம்மா அவனை நான் சரி கட்டுறேன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு இந்த பக்கத்துல கிளம்பி வராங்க. இன்னும் சில பேர் வராங்க. ஆனா அந்த பக்கம் போகாம நல்லா சேஃபா லேண்ட் ஆயிட்டோம்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு நம்ம எழுத்தாளர். அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் கோடிக்கணக்கில் பணம் வந்துகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆனா இப்போ அவங்கள காப்பாத்துறது உங்க பொறுப்பு, நீங்க தான் எங்களோட ஹீரோ, போங்க போய் காப்பாத்துங்கன்னு எல்லாரும் ஹீரோ ஹீரோன்னு கத்த ஆரம்பிக்க வேண்டாம் வெறுப்பா எழுத்தாளரும் பின்னாடியே இந்த பக்கத்துக்கு வராரு. பிரிட்ஜை தாண்டி எல்லாரும் இந்த பக்கத்துல வந்துட்டாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஹெலிகாப்டர் கேஸுக்காரரை பார்த்து நம்ம அரசியல்வாதி போது நிப்பாட்டுறான்னு ஒரு சத்தம் போடுவாங்க. பதிலுக்கு அவன் திட்டுவான், உனக்கு என்னடி தெரியும், ஊர்க்காரங்க எல்லாம் காரி காரி துப்புறானுங்க, அசிங்கப்படுத்துறானுங்க, உயிர் வாழவே எனக்கு அருவருப்பா இருக்குது, என்ன சாக விடுங்கன்னு இருக்கிறான். சி நீ எல்லாம் ஆம்பளையாடா அப்படின்னு கேட்டு பக்கத்துல அவன் உதட்டு பக்கத்துல இவங்க போய் நிப்பாங்க பாருங்க. அவனே ஒரு செகண்ட் பயந்து போயிட்டான். ஆம்பளையாட
யாரா நீ எல்லாம்? ஒன்ன மாதிரி தான் என்னையும் இப்ப எல்லாரும் பாக்குறாங்க. நான் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா பேரும் என்னை பத்தி இல்லாத குறை இல்ல, பேசாத விஷயம் இல்ல, காரி துப்புறானுங்க தான். நீ சொல்ற அருவருப்பு எனக்கு இருக்குதான். ஆனா காலம் எல்லாத்தையும் குணப்படுத்தும், எல்லாத்தையும் சரிப்படுத்தும். மக்களும் அடுத்த பிரச்சனை வந்தா அதை பத்தி பேச போயிடுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நாம இன்னும் உயிரோட இருக்கிறோமேனு சந்தோஷப்படு. பண்ண தப்ப சரி பண்ண முடியுமான்னு பாரு. அப்படி இப்படின்னு ஒரு அட்வைஸ் போட ஆரம்பிச்சதும் அந்த மனுஷன் ஓன்னு அழுக ஆரம்பிச்சாரு. அப்புறம் இவங்களோட கிளம்பி போறதுக்கு தயாராயிட்டாரு. அதே சமயம் கூட ஒரு டீச்சர் அம்மா ஓடியாந்துருக்கும். அந்த அம்மா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணை காணாமா. அவளை தேடி இன்னும் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கா. அதே சமயம் இவரை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு பின்னோக்கி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள புது பிரச்சனை ஒண்ணு வெடிக்குது. அது என்னன்னா, எமர்ஜென்சி பிரேக்க பாம் இருக்கிற ட்ரெயின்ல கட் பண்ணோம். ஆனா புதுசா பின்னாடி ஒட்டுறதுக்கு ஒரு ட்ரெயின் வந்ததுல அந்த ட்ரெயினோட எமர்ஜென்சி பிரேக் சிஸ்டம் ஒரு தடவை ஷார்ட் சர்க்கிட் ஆயிடுது. லைட்டா தீப்பொறி வருமாருங்க. அப்படி ஆனதுனால அதோட எமர்ஜென்சி பிரேக் ஆக்டிவேட் ஆயிடுச்சான். ரெஸ்கியூ பண்ண வந்த ட்ரெயின் அது இப்ப வேகத்தை குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு ட்ரெயின் இப்ப கனெக்ட்ல இருக்கிறதுனால முன்னாடி போற பாம் இருக்கிற இந்த ட்ரெயினோட வேகம் குறைய ஆரம்பிக்குது. ஐயோ வேகம் குறைய ஆரம்பிக்குதே, இப்படியே போச்சுன்னா இந்த ட்ரெயின் வெடிச்சிருமேன்னு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பதறாங்க. அதே சமயம் சரி இந்த ரெண்டு ட்ரெயினோட கனெக்ஷனை அந்த ஹூக் எல்லாம் கழட்டி விடலாமான்னு முயற்சி பண்றாங்க. கழட்டி விட முடியல. நடுவுல இருந்த பாலம் எல்லாம் தூள் தூளா உடஞ்சு போச்சு. இங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம். அவரால் இப்ப அந்த பக்கத்துல போக முடியாம கஷ்டப்படுறாங்க. பக்கத்துல வராதீங்க, உள்ள போயிடுங்க, எசக்க பிசக்க ஏதாவது ஆயிட போகுதுன்னு ரெஸ்கியூ ட்ரெயின்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. வேகம் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் வேகம் குறைஞ்சா சுத்தமா சோலி முடிஞ்சு போச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வந்த நம்ம ரெஸ்கியூ ட்ரெயினோட டிரைவர் அவங்க வண்டியை ஒரு சடன் பிரேக் போடுவாங்க. ஒரே வேகத்துல ரெண்டு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ட்ரெயின் சடன் பிரேக் போடுது. ஹூக் ஒன்னு அதுல மாட்டிக்கிட்டு இருந்தது, விக்குன்னு பிடிச்சி இழுக்கும். அப்படி இழுத்ததுனால பின்னாடி இருக்கிற ட்ரெயின் முன்னாடி இருக்கிற பாம் இருக்கிற ட்ரெயினோட போய் நங்குன்னு ஒரு மோது. அப்படி மோதும் போது ஹூக்கு லொட்டு லொசுக்குன்னு இதெல்லாம் கனெக்ட் ஆயிருந்ததோ எல்லாம் நொறுங்கி போச்சு. மோதுன அந்த வேகத்துல முன்னாடி வேகம் கம்மியா போய்கிட்டு இருந்த அந்த பாம் இருக்கிற அந்த ட்ரெயினோட வேகம் கூடிடுச்சு. பின்னாடி நங்குன ஒரு மோதல் இருந்ததுனால அதனால வேகம் டப்புனு கீழே இறங்காம பிக்கப் ஆகி பாம் இருக்கிற ட்ரெயின் இப்ப முன்னாடி போயிடுச்சு. ஆனா இந்த மோதல்ல பின்னாடி இருந்த ஒருத்தவரோட முதுகுல கம்பி மாதிரி என்ன குத்திடுச்சு. பாவம். உள்ள அந்த ஸ்டூடெண்ட டீச்சர் அம்மா பாத்துருச்சு. வாமா அப்படின்னு திரும்ப பத்திரமா அந்த பக்கம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்குது. ஆனா இங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்தா இனி பின்னாடி வெளியில வர முடியாத ரேஞ்சுக்கு நாசமாய் போயிடுச்சு. இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல 360க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸை காப்பாத்திட்டோம்னு சொன்னதும் அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா பாம் இருக்கிற அந்த ட்ரெயின் பக்கத்துல கிட்டத்தட்ட 9 பேர் மாட்டிக்கிட்டாங்க. 3 பேர் வேலை செய்யறவங்க, 6 பேர் பேசஞ்சர்ஸ். 9 பேர் இன்னும் அந்த பக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னதும் அந்த பிரதமரோட அட்வைசர் ஐயோ பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதே மாதிரி மறுபடியும் ஆபரேஷன் பண்ணி அந்த 9 பேரையும் காப்பாத்திட்டா கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் இல்லாம நம்ம பண்ணிடலாம் அப்படின்றார். ஆனா அங்க இருக்கிற லேடிமா அதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துல டோக்கியோவுக்கு ட்ரெயின் வந்து சேர்ந்துடும். டோக்கியோக்கு ட்ரெயின் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த 100 km/hங்கிறதெல்லாம் போக முடியாது. ஏன்னா அதான் லாஸ்ட் ஸ்டேஷன். அங்க வந்தா வெடிச்சு செதறிடுங்கிறாப்ல அந்த அம்மா சொல்லுது. அதை கேட்டது இவர் ஷாக் ஆகிறாரு. ஒரு காலம் அந்த மாதிரி வெடிச்சு செதறனா சேதாரம் எந்த மாதிரி இருக்கும்னு அட்வைசர் கேட்க அங்க இருக்கிறவங்க ட்ரெயின் எல்லாம் வெடிச்சு செதறும் போது இருக்கிற பெட்டிகள் எல்லாம் கண்ணா பின்னான்னு தெரிக்கும். அதுவும் வர்ற வேகம் வேற 100 km குறையாம வரதுனால அது மோதும் போது மிகப்பெரிய பேரழிவு அது ஏற்படுத்தும். அதை நினைச்சு கூட பார்க்க முடியலங்கிறாப்ல அவர் சொல்றாரு. இதை கேட்டதும் விறுவிறுன்னு அட்வைசர் அந்த இடத்த விட்டு வெளியேறாப்ல. நம்ம ஜிஎம் அதை என்னடா அது இப்படி வேகமா போறானே, என்னடா பண்ண போறாங்கறாப்ல ஜிஎம் பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ இந்த ட்ரெயினோட பயணத்துல கிட்டத்தட்ட பாதி தூரத்தை ட்ரெயின் கடந்து போய்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 286 கிலோமீட்டர்ல தலைநகரம் டோக்கியோ வந்துரும் போல. அதுக்குள்ள இங்க இருக்கிற மக்களை எப்படி காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. அட்வைசர் வேற கோமா போனேன், அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. உள்ள இருக்கிறவங்க அடுத்து என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பணம் வந்துகிட்டு இருந்ததுல ஒரு அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வரது ஸ்டாப் ஆயிடுச்சு வேற. இப்போ அதுக்கு அந்த எழுத்தாளரே தெளிவா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் 350-400 பேர் இருந்தோம், எல்லாரையும் காப்பாத்துருமேன்னு எல்லாரும் பணம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது நாம 9 பேர் தானே, 9 பேருக்காக எவனும் பணம் போட மாட்டான்னு ரொம்ப சோகமா இருக்கிறாரு. எதுக்குடா இந்த பக்கம் வந்தோங்கிறாப்ல எழுத்தாளர். அந்த பொண்ணு இங்க பாத்ரூம் பக்கத்துல சோகமா உட்காந்துட்டு இருந்தா. எப்படி அந்த ஹெலிகாப்டர் கேஸுக்காரர் சாகணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி இந்த பொண்ணு சாகணும்னு நினைச்சோ, லவ் ஃபெயிலியரோ என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும். அந்த பொண்ணு இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்கிறா. அரசியல்வாதியோ இந்த ட்ரெயின் பாமோட இவ்வளவு வேகத்தோட டோக்கியோ தலைநகரத்துல போய் மோதிச்சுன்னா மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். கண்டிப்பா ட்ரெயின் டோக்கியோக்குள்ள போறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணாது, ஏதாவது பண்ணி ட்ரெயின் நிப்பாட்டுவாங்க, இல்ல நம்மள காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்னும் இந்த ட்ரெயின்ல இருந்து எஸ்கேப் ஆல, இந்த ட்ரெயின்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்கேங்கிறத என் அப்பாக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போன் பேசுறதுக்கு முன்னாடி போயிட்டா. கால் பண்ணிக்கிட்டே போறா. இந்த பக்கம் டோக்கியோ தான் கடைசி ஸ்டேஷன். அதுக்கு பிறகு இந்த ட்ராக் முடிஞ்சிருது. அங்க போய் முட்டும் போது பெரிய சேதாரம் ஏற்படும். அது கடைசி ஸ்டேஷனா இருக்கிறது தான் பிரச்சனைங்கிறாப்ல அங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம கண்டக்டர் அதை பார்த்து ஒரு ஐடியா பண்றாரு. அடுத்த நொடி இந்த பக்கத்தை கண்ட்ரோலர் ரூமுக்கு கால் பண்றாரு. ஆனா அதே சமயம் அட்வைசர் வெளியில போனார்ல, அவர் உள்ள வரும்போது ஜிஎம் பிடிச்சு கேக்குறாப்ல, ஏதோ ஒரு பிளானுக்காக வெளியில போனேன், டோக்கியோல வந்து அந்த ட்ரெயின் உள்ள வந்து மோதிச்சுன்னா பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், பெரிய சேதாரம் ஏற்படுத்தும், அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில போனேன், என்னையா பிளான் பண்ற, இந்த ட்ரெயினை நடுவுலயே வெடிக்க வைக்க போறியா அப்படின்னு கேட்க நம்ம மேனேஜர் அதை பிடிச்சுக்கிறாரு. என் கூட வேலை பார்க்குற 3 பேர் அங்க இருக்கிறாங்க, இன்னும் 6 பேசஞ்சர் இருக்கிறாங்க,
அவங்களோட உசுரெல்லாம் உனக்கு என்ன மசுரா போச்சான்னு சொல்லி அப்படியே கட்டி ஏறி சண்டை போட ஆரம்பிக்கிறார். அதே சமயம் தான் கண்டக்டரோட கால் இங்க வருது. மேனேஜர் அட்டன் பண்ணி பேசும்போது அவர் ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியா கேட்டது இவர் ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாரு. உடனே மேப் இப்பெல்லாம் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா கடைசி ஸ்டேஷன் டோக்கியோ. அங்கே இந்த ட்ராக் முடியுது. அந்த டோக்கியோ ஸ்டேஷனுக்கு அடுத்து பின்னாடி வேற ஊரையும் வேற சிட்டியும் கனெக்ட் பண்ற வேற ஒரு ட்ராக் போய்கிட்டு இருக்குது. அந்த ட்ராக்கோட இந்த ட்ராக்கை கனெக்ட் பண்ணி விட்டுட்டா ட்ரெயினிங்க இருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடும். டோக்கியோக்கு இருக்கிற அந்த பெரிய ஆபத்து நீங்கிடும். அதை செய்யணும்னா நடுவுல கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது ஒரு 15-20 அடி டிஸ்டன்ஸ் தான் நினைக்கிறேன். அது இன்னும் சரியா சொல்லல. பின்னாடி சீசன்ல வரும்போது நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். தண்டவாளமே இல்லாத அந்த கேப்ல தண்டவாளத்தை போட்டு அதோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டா அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடும்னு ஐடியா கொடுக்குறாப்ல. ஆனா இதுக்கு பர்மிட்னு நிறைய வேலை இருக்குது. நீங்க தான் அட்வைசரு, நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணா இதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்க முடியும்னு எல்லா பேரும் தலகுனிஞ்சு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கறாங்க. உதவி பண்ணுங்கிறாங்க. உடனே அவரும் இன்னும் 2.5 மணி நேரத்துல ட்ரெயின் டோக்கியோக்கு வந்துடும், அதுக்குள்ள இதை சாத்தியப்படுத்த முடியும்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, டிலே பண்ணாதீங்க, பர்மிட் வாங்குறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அந்த அரசியல் வேலையெல்லாம் சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ இந்த பக்கத்துல பொண்ணு தன் அப்பாவுக்கு போன போடுறா. இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க. ஏன்னா இவ கால் பண்றது தன்னோட அப்பாவுக்கு. அந்த அப்பா இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அவார்டு, ஏகப்பட்ட விருது, அந்த நாட்டோட மிகப்பெரிய தேசிய விருதுகள் எல்லாத்தையும் வாங்கி குமிச்சவர். எதுக்கியா இந்த விருதெல்லாம் அவர் வாங்கினார்னா, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல இதே மாதிரி பாம் வச்சு ஒரு பழைய கேஸ் ஒண்ணு போச்சுல 50 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த கேஸ்ல இருந்த அந்த பாம இவர் திறமையா கையாண்டாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறைய விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ட்ரெயின்ல ரொம்ப திறமையா செயல்பட்டேன், அந்த பாம் பிளாஸ்ட்ல ஓடுறவும் நான் கட்டுப்படுத்தினேன், அதுக்காக எனக்கு இவ்வளவு விருதுகள் அது இதுன்னு கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்துறாங்க. அவங்க தான் இப்போ மறுபடியும் அதே மாதிரி பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. என் பொண்ணையே கொல்ல பாக்குறாங்க. அந்த பாம் வச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள அந்த ஆட்களை எல்லாத்தையும் தேடி தேடி ஒவ்வொருத்தனா கொல்லு வேணும் இவர் சீன் போடும்போது, அதெல்லாம் உன்னால முடியாத டா அப்படின்னு அப்பாவையே டா போட்டு பேசுறான். அவர் ஆடி போறார். என்னம்மா என்னையே டா போட்டு பேசுறியா, என்னம்மா சொல்ல வரேன்னு கேட்க, உன்னால அந்த பாம்பரை ஒன்னும் புடுங்க முடியாது, ஏன்னா அந்த பாம் வச்ச ஆளே நான் தான்னு இவ அடுத்த குண்டை தூக்கி போடுறான். இவ தான் இந்த ட்ரெயின்ல பாம் வச்சிருக்கா போல தெரியுது. இதை கேட்டதும் அப்பா ஒரு செகண்ட் ஆடி போறார். பல வருஷங்களா அந்த பழைய கேஸை பத்தி நமக்கு தெரியாதுல்ல, இவங்க வேற ஏட்டிக்கு புட்டியா சப்டைட்டில் போடுறாங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இப்ப நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அந்த பழைய ஸ்டேஷன்ல அந்த பழைய ட்ரெயின்ல இதே மாதிரி பாம் வச்சு அந்த பாம் வெடிச்சு பெரிய பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும். ஆனா அந்த பாம் பிளாஸ்ட பண்ண அந்த பாமரை இவர் தான் சுட்டு கொண்டு இருப்பார் போல. அதுக்காக தான் இவருக்கு இந்த விருதுகள், அவார்டுகள் இது எல்லாம் கிடைச்சிருக்குது. தினம் தான் பொண்ணுகிட்ட நான் தான் அந்த பாமரை கொன்னேன், 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 நான் தான் அந்த பாமரை கொன்னேன் 6 தடவை சொன்னதுக்கே நேரம் உங்களுக்கு காண்டாயிருக்கும். டெய்லி ஒரு நாளைக்கு 10 தடவை இந்த மாதிரி சொன்னதுனால அந்த பொண்ணு செம காண்டாயிட்டா. பேசி பேசியே பெரிய டார்ச்சர் பண்ணல, உன் வாய் அடக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பாம் வச்சேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறா. வெறும் 6 தடவை சொன்னதுக்கே உங்களுக்கு எவ்வளவு காண்டாயிருக்கும். இவ 100கணக்கில் 1000கணக்கில் அந்த டைலாக திரும்ப திரும்ப கேட்டதுல டென்ஷன் ஆயிட்டா போல. சில சமயம் உங்க டார்ச்சர் தாங்காம தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட நினைச்சேன். அந்த பழைய ட்ரெயின் கேஸப்போ பாம் வச்ச பாமரே பாம வெடிக்க வச்சு அவன் செத்து போனான். அதுதான் நிஜம், நீ சொன்னதெல்லாம் போய். போலீஸ் கிட்ட மாட்டிட கூடாதுன்னு ஒரு ஆம்பளையா துணிச்சலா அந்த முடிவை அவன் எடுத்திருந்தான். அவனோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒரு குப்பை, வெத்து வேட்டு, வெத்து பந்தா அப்படின்னு அப்பனையே திட்டுறா. இதையெல்லாம் கேட்ட அப்பங்காரனும், நீ பொய் சொல்ற, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கிற, இதை நான் நம்ப மாட்டேன், என் மேல இருக்கிற வெறுப்புல இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்ல, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் திரும்பி பாரு அப்படிங்கிறா. இரடான்னு பார்த்தா அங்க இவ ஒரு பாம் ட்ரெயின்ல வச்சிருக்கிற மாதிரியே ஒரு பாம இங்க வச்சிருக்கா. இவர் அதை பார்த்து என்னடி இது அப்படின்னு கேட்கும்போது கரெக்டா அங்க பட்டன் நமக்கு இங்க பூம் வெடிச்சு செதறது. அப்பாவை ஜோலியோட முடிச்சு விட்டா. அப்பாவோட ஜோலி முடிஞ்சு போச்சுங்க. இவங்களுக்குள்ள இப்ப பேசுற இந்த கான்வர்சேஷன், அந்த பழைய கேஸ், இதெல்லாம் ஒரு படமா இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. கமெண்ட்ல நீங்க அந்த பழைய கதையையும் எங்களுக்கு வேணும் நீ பேசி கொடு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த பழைய கேஸையும் அந்த வீடியோவையும் அந்த படத்தையுமே நான் போடுறேன். ஒன்னும் பெருசா கமெண்ட் வரலன்னா எதிர்பார்ப்பு இல்லைன்னு அந்த மேட்டரை விட்டுருவேன். நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்ப மறுபடியும் மேட்டருக்கு வருவோம். அப்பனை கொண்டு விட்டு ஜம்முன்னு இந்த பக்கத்துல கிளம்பி வரா. இங்க இருக்கிறவங்க கண்ணு முன்னாடியே அவங்க கேட்கும்படியே போன் எடுத்து கால் பண்றா. கரெக்டா இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு தான் கால் வருது. இவதான பாம் வச்சவ, பாமர் தான் கால் பண்றான்னு இவங்க கால் அட்டன் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஆம்பளை வயசு கேட்டதுல எல்லாமே சும்மா ஆப்பை வச்சு குரலை மாத்தி பேசியிருப்பா. இந்த தடவை ஓப்பனாவே பெண் குரல்ல ஒரிஜினல் குரல்லையே பேசுறா. தன்னோட பேரு ஏதோ யாசுக்குவா, தன்னோட பேரை சொல்றா. அந்த பேரை கேட்டதுமே மேனேஜர் லிஸ்ட்ல பாக்குறாரு. அந்த ட்ரெயின்ல இருக்கிற பேசஞ்சர்ல ஒருத்தி, அதுவும் இப்போ சாக இருக்கிற அந்த 9 பேர்ல ஒருத்திங்கிறது நல்லா தெரிய வருது. நீயே அந்த ட்ரெயின்ல பாம் வச்சுட்டு நீயே அங்க இருக்கங்கிறியே, எங்களுக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கிறாங்க. நான் தான் பாம் வச்சேன், நீங்க நம்ப மாட்டீங்கன்னா எங்க அப்பனை இப்பதான் நான் பாம்ல அதே பாம் வச்சு கொன்னேன், செக் பண்ணி பாத்துக்கங்கிறா. இப்ப அந்த பாம எப்படி டிஃப்யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்றேங்கிறா. என்ன திடீர்னு இந்த மனமாட்டம்னு கேட்க, எங்க அப்பனை நான் கொன்னுட்டேன், நான் பார்க்க வேண்டியதையும் நான் சந்தோஷமா பார்த்து முடிச்சிட்டேன், இனி எனக்கு சாகிறது தான் விருப்பம், பாமனை எப்படி டிஃப்யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லவா வேணாமா அப்படின்னு கேட்க, எம்மா தாயை தயவு செய்து சொல்லுமான்னு இவர் கேட்கிறார். அந்த பாம டிஃப்யூஸ் பண்ணணும்னா அதுக்கு இங்க இருக்கிற என் கூட இருக்கிற இந்த சக பயணிகள் இருக்காங்கல்ல, இவங்கள யாராவது ஒருத்தர் என்ன கொல்லணும் அப்படின்னு சொல்லி குண்டு தூக்கி போடுறா. இவங்களுக்கு புரியல, என்னாம சொல்ற நீன்னு கேட்கறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குதான், அதனால இவளோட ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்றதுக்காக ஒரு
மானிட்டர் டிவைஸை இவ உடம்புக்குள்ள பொருத்தி இருக்காங்களா. என்ன கொன்னுட்டா என் ஹார்ட் பீட் நின்னுடும். அப்படி அந்த ஹார்ட் பீட் நின்னுடுச்சுன்னா இவ உடம்புக்குள்ள செட் பண்ணிருக்கிற அந்த மானிட்டர் இவளோட ஸ்மார்ட் போனுக்கு ஒரு சிக்னல் அது சென்ட் பண்ணுமா. பாமோட கனெக்ட் பண்ணிருக்கிற என்னோட டிவைஸுக்கு அந்த சிக்னல் கிடைச்சதுமே ஆட்டோமேட்டிக்கா பாம் டீஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றா. எல்லா பேரும் ஆடி போறாங்க. அந்த பாம நிப்பாட்டுறதுக்கு தன்னை எதுக்கு இவ கொல்ல சொல்றான்னு யாருக்கும் ஒன்னும் பிடிபடல. போனை வேற கட் பண்ணிட்டா. நம்ம எழுத்தாளரு என்னம்மா நீ சொன்னது நிஜம்தானா அப்படின்னு கேட்க, என்ன கொண்டு பார்த்தாதான் அது நிஜமா இல்லையானு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜம்முன்னு போய் உட்காந்துக்கிறா. இவங்களுக்கு ஒன்னும் பிடிபடல. அதே சமயம் அந்த பக்கம் தொழிலாளர்கள் எல்லாம் பர்மிட் கிடைச்சிரும்ல, உங்களை நம்பி முன்னாடியே வேலையில ஆரம்பிக்கலாம்னு கேட்க, மேல இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சொல்லியிருப்பாங்க போல. உடனே ஆட்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அங்கங்க பக்கத்துல இருக்கிற டிராக்குகள் எல்லாம் கட் பண்ணி அந்த டிராக்கை இங்க தூக்கி வைக்கிறாங்க. அந்த 15-20 அடிக்கு டிராக் இல்லைன்னு பேசணும்ல, அதை ரெடி பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம அங்க போய் சேர்றதுக்குள்ள தண்டவாளம் ரெடியா இருக்குமான்னு இந்த பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க ட்ரெயின்ல இருக்கிறவங்க. ஒரு கால் டயத்துக்குள்ள ரெடி ஆகலைன்னா அப்படின்னு சொல்லி நம்ம எழுத்தாளர் அந்த பொண்ணை பாக்குறாப்ல. யாராவது நாம அந்த பிளான் சி செஞ்சாகணுங்கிறாரு. பிளான் சி என்ன, இந்த பொண்ணை போட்டு தள்ளுறது. அப்போ ஹெலிகாப்டர் கேஸ் சம்பந்தப்பட்டவரு வேணும்னா அந்த சேவையை நான் பண்ணட்டுமான்னு வந்து நிக்கிறாரு. உடனே எழுத்தாளருக்கு சந்தோஷம். ஆஹா சூப்பர், நீதான் கரெக்ட். ஏன்னா அன்னைக்கு அந்த ஹெலிகாப்டர் விபத்துல 8 பேர் செத்து போனாங்க. நீ இப்ப இந்த பொண்ணை கொன்னு மீதி இருக்கிற நம்ம 8 பேரை காப்பாத்தினா அதுக்கு இது சரியா போச்சு, நீ ஹீரோ ஆயிடலான்னு சொன்னதும் அவர் குஷி ஆயிட்டாரு. ஆனா இதை கேட்ட அரசியல்வாதியோட அசிஸ்டன்ட்டோ, ஏண்டா நாயே என்ன வார்த்தை பேசுற, நீ ஒரு பச்சை வந்து நேரத்துக்கு ஏத்தாப்ப எல்லாத்தையும் மாத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட கட்டிக்கிட்டு சண்டை ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அதான் அந்த பொண்ணு ஜாலியா சிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க அந்த பொண்ணோட பேரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கரெக்ட். அந்த பொண்ணோட அப்பா இருந்த வீடு இப்பதான் பாம்பு பிளாஸ்ட் இறந்து போயிருக்காரு, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கரெக்ட். அவங்க அப்பா அந்த பழைய ட்ரெயின் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காரு. அந்த ட்ரெயின்ல பாம்பு வச்சவனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் போனதுல இவரும் ஒரு போலீஸ் போயிருக்காரு. ஆனா அங்க போலீஸ் கிட்ட நம்ம மாற்றதை விட பாம்பு வச்சு செத்து போறது மேல்னு சொல்லிட்டு அவனே பாம்பு வச்சு தன்னை கொண்டுகிட்டு இருப்பான் அந்த பாம்பர். ஆனா அவனை பிடிக்க முடியலங்கிற பேர் வெளியில போச்சுன்னா அது ஒரு பெரிய அவமானம்ன்றதுக்காக போலீஸே இவனை நீ தான் சுட்டு கொண்டா, இவன் தான் சுட்டு கொண்டா, இவன் தான் ஹீரோங்கிறாப்ல ஒரு கதையை கட்டி விட்டுட்டு இவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இவரும் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நான் தான் அந்த பாம்பரை கொன்னேன், நான் தான் அந்த பாம்பரை கொன்னேன்னு ஓவரா பேசிட்டே இருந்திருக்கிறாரு. அதுல அந்த பொண்ணு டார்ச்சர் ஆயிருக்கிறா. இது எல்லாமே உண்மையான ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணோட டாக்டர்கிட்ட கூட பேசியிருக்காங்க. அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவளோட இதயத்துல வந்து அந்த மானிட்டரிங் டிவைஸ் இருக்குது, கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் இந்த மானிட்டர்ல கட்டானா அது சிக்னல் இங்க இருந்து பாம்புக்கு அனுப்ப முடியும், பாம்பு வெடிக்க வைக்க முடியும், அதுவும் சாத்தியங்கிற ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ஸோ எல்லாமே ஒத்து போகுது கரெக்டுன்ட்டு. இந்த பக்கம் டீச்சர் அம்மா அந்த பொண்ணுகிட்ட விறுவிறுன்னு போறாங்க. ஏண்டி இப்படி பண்ணன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ அப்பையும் திமிரா தான் பேசிட்டு இருக்கா. இவ யாரோட பொண்ணுங்கிறது இந்த டீச்சர் அம்மாவுக்கு தெரியும். ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் இவ நார்மலா இருக்காளா, நார்மலா பிஹேவ் பண்றாளா அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களா. அப்பா சொல்லியிருக்கிறாரா, என்ன யதார்த்தமா வாழையே விடல, ஏன் நார்மலா இருந்தாதான் நீங்க எல்லாம் ஒரு பொண்ணுன்னு ஏத்துப்பீங்களா, அப் நார்மலா இருந்தா ஏத்துக்க மாட்டீங்களான்னு எசக்க பசக்கா என்னமோ பேசிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல பார்த்தா ஒருத்தர் இவ்வளவு பெரிய விஷயத்த இந்த ஒரு பொண்ணு தனியா மட்டும் பண்ணிருப்பான்றது எனக்கு நம்பிக்கை இல்ல, அவளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் வந்து எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி ட்ராக் பண்ணதுல அந்த பொண்ணு ஒரு சைக்கோ மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கா. அவளோட சார்ட் ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ கல்குவாரியில பாம்பு வச்சு வெடிக்கிற வேலை பார்க்குற ஒருத்தவன் கூட இவன் நிறைய சாட் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. நிறைய பாம்பை பத்தி விசாரிச்சிருக்காங்கிறது தெரிய வருது. உடனே போலீஸ் அந்த கல்குவாரிக்கு போய் அந்த ஆளை பிடிச்சிருது. அப்புறம் கண்ட்ரோல் ரூமுக்கு வேற ஒரு அடுத்த தலைவலி. அது என்னன்னா போன் பண்ணி அந்த தண்டவாளத்தை எக்ஸ்பெண்ட் பண்ற அந்த வேலையை நாங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னு மேலதிகாரி யாரோ சொல்லிட்டாரு. இவரால தாங்க முடியல இங்க இருக்கிறவங்களால. ஒரு அட்வைசரு நான் போய் அதெல்லாம் பாத்துக்கிறேன், பர்மிஷன் நான் வாங்கிட்டு வரேன்னு போனார்ல, அவர் இங்க வந்து என்னால முடியலன்னு தலை குனிஞ்சு அத்தனை பேர் முன்னாடியே மன்னிப்பு கேட்கிறாப்ல. ஏன் முடியாதுன்னு கேட்டாங்கன்னு அதெல்லாம் தெரியல, அரசியல் விளையாடுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்க இருந்து போன் வருது நம்ம கண்டக்டருக்கு. எப்ப அந்த தண்டவாளத்தை எக்ஸ்டெண்ட் பண்ற மேட்டரை நிப்பாட்டிட்டோம், இனிமே உங்க உசுறு உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. உடனே அவர் அங்க இருந்து நேரா கிளம்பி வராரு. ஏற்கனவே அந்த பொண்ணு சொல்லிருப்பா, உனக்கு கடமை தான் எல்லாம் முக்கியம்ல, பேசஞ்சரோட சேஃப்டி தான் உனக்கு முக்கியம்னு சொன்னேன்ல, இப்போ இங்க இருக்கிற 8 பேசஞ்சரை காப்பாத்துறதுக்கு என்ன நீ கொன்னா போதும், கொல்லு அப்படின்னு கூப்பிடுறா. இவரு நேரா போய் அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கி ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் இவருக்கு மனசு கேட்கல. பாவம். இந்த பொண்ணோட அப்பா எப்படி இறந்தாருன்னு நமக்கு தெரியும், அம்மாவை பத்தி யாரும் கேட்கலையே. இந்த பொண்ணோட அம்மா 9 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க போல தெரியுது. பாவம். கழுத்து நெரிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு கழுத்து நெரிக்காம அந்த பொண்ணை கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு என்ன கொல்லுங்க, எனக்கு அன்பு காட்டாதீங்க, என் மேல பாசம் காட்டாதீங்கன்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. பாவம். இந்த பக்கம் கல்குவாரியில பாம்பு வச்சவரை பிடிச்சிட்டாங்கல்ல, அவரை விசாரிக்கும் போது சில உண்மைகள் தெரிய வருது. அந்த பொண்ணோட அம்மா 9 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனால, அப்ப இருந்து அப்ப பயங்கரமா சித்திரவதை பண்ணி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தானா. பொண்ணை அடிக்கிறது,
வைக்கிறது, கொடுமைப்படுத்துறது, வார்த்தையாலேயே கொல்றது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கானா. அதெல்லாம் தாங்கிக்க முடியல. எப்ப பார்த்தாலும் நான் தான் அந்த பாமரை கொன்னேன், நான் தான் அந்த ட்ரெயின்ல இருந்தவங்களை காப்பாத்துறேன்னு பீத்திக்கிட்டு இருந்திருக்கிறேன். அதெல்லாம் பொய் வேற. இதெல்லாம் தாக்கு பிடிக்காம தான் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு எடுத்து சொல்றாரு. கூடவே இவர் யாருங்கிறத கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு. இவர் வேற யாரும் இல்ல, இந்த கல்குவாரியில வேலை பார்த்த மனுஷன். இதுக்கு முந்தைய அந்த ட்ரெயின் கேஸ்ல ட்ரெயின்ல பாம் வச்சான்ல ஒரு பாமர், அந்த பாமரோட பையனா. இவங்க அப்பா தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாரு. அந்த உண்மையை கவர்மெண்ட் மறைச்சு ஒரு போலீஸ்காரனை பொய்யா ஹீரோவாக்கி அழகு பார்த்தாங்க. அது இவனுக்கு பிடிக்கல போல. அதனாலதான் அந்த பொண்ணுக்கு இவனு உதவி பண்ணியிருக்கான். இது பத்தாதுன்னு இன்னும் ஒரு 3 பாம் இருக்கிறதாவும், அந்த 3 பாமையும் 1வது பெட்டி, அதான் என்ஜின் பொட்டி, டிரைவர் இருக்கிற பொட்டி, அப்புறம் 4வது பொட்டி, 6வது பொட்டி, இந்த 3 பொட்டிலே வச்சிருக்காங்களா. 1, 4, 6. அது கல்குவாரியில் இருக்கிற அந்த ஆள் மூலமா நமக்கு தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டதுமே நம்ம மேனேஜர் யோசிக்கிறார். ஏற்கனவே கண்டக்டர் அங்கிருந்து போன் பண்ணி அந்த பொண்ணை நான் கொலை பண்ண மாட்டேன், ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணி நான் உயிரோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டார் போல. அந்த முடிவை மதிக்கிறதா அவர் பேசிட்டு இருந்தாரு. வேற என்ன ஐடியா கிடைக்கும் யோசிக்கும் போது இந்த ஐடியா அவருக்கு கிடைக்குது. அங்கங்க தண்டவாளத்துக்கு பக்கத்துல சுவிட்ச்னு ஒன்னு இருக்கும் போல. சுவிட்ச் ஏங்கிறத கரெக்டான சமயத்துல நம்ம பயன்படுத்தணும்னா சுவிட்ச் ஏ சுவிட்ச் பின்னு 2 தான் பயன்படுத்தும் போது நம்மளால அவங்களை காப்பாற்ற ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல. அதை டெமோ காட்டுறதுக்காக சும்மா பொம்மைகளை ரெடி பண்ணி அதை டெமோவும் காட்டுறாங்க. அந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லா பேருமே 7வது 8வது பெட்டிக்கு போயிடணும். பாம் இருக்கிறது 1வது பெட்டிலையும் 4வது 6வது பெட்டிகள் தான். 7, 8 பெட்டிக்கு அவங்க போயிடணும். போன பிறகு அந்த சுவிட்ச் ஏவை கிராஸ் பண்ணும்போது சுவிட்ச் ஏவை ஆன் பண்ணிட்டோம்னா 7வது 8வது பொட்டி மட்டும் அப்படியே ஸ்கிட் ஆகி அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். சரசரன்னு போய்கிட்டு இருக்கும். அப்போ சுவிட்ச் பி கரெக்டா அந்த 2 பொட்டி வரும்போது சுவிட்ச் பி ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா 7வது 8வது பொட்டி தனியா பிரிஞ்சிருமா. மீதி 1ல இருந்து 6க்குள்ள பாம் இருக்கிற அந்த 3 பொட்டியுமே இந்த 1 to 6க்குள்ள தான் இருக்குது. அந்த பொட்டிகள் எல்லாம் தனியா பிரிஞ்சு ஒரு ட்ராக்ல போகும். அந்த ட்ராக் ஒரு மெயின்டெனன்ஸ் ட்ராக். இந்த ட்ரெயின் எல்லாத்தையுமே மெயின்டெனன்ஸுக்காக தனியா ஒரு இடத்துல போட்டு விட்டுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ட்ராக்னு ஒன்று இருக்கு. அந்த ட்ராக் பக்கம் திருப்பி விட்டுட்டோம்னா டோக்கியோக்குள்ள போகாம அந்த மெயின்டெனன்ஸ் ட்ராக்குள்ள திருப்பி விட்டுட்டோம்னா அங்க மக்கள் தொகை எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, எல்லாம் ஒரு குக்கிராம மாதிரி தான் இருக்கும். அங்க பாம்பு அடிச்சா ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாது. மெயின்டெனன்ஸ் ஏரியாவை நம்ம கிளியர் பண்ணிடுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஆனா இதுல அந்த சுவிட்ச் பிங்கிறத மேனுவலா தான் ஆக்டிவேட் பண்ணணுமா. கரெக்டான செகண்ட் சொல்ற செகண்ட்ல ஆக்டிவேட் பண்ணணுமா. கவர்மெண்ட் இந்த பிளானுக்கு ஒத்துக்கணும். இதெல்லாம் சாத்தியம்னா அவங்களை காப்பாற்ற முடியும் எடுத்து சொல்றாரு. பர்மிஷன் வாங்குறதுக்கு இந்த தடவை அட்வைசர் முயற்சி பண்றேன்னு சிம்பாலிக்கா சொல்றாரு. மேலிடத்துல கான்கால்ல பேசி பர்மிஷனையும் வாங்கியாச்சு. மேலிடத்துக்காரரு ட்ரெயின்ல இருக்கிறவங்க கிட்ட இதான் பிளான், உங்களுக்கு சம்மதமானு கேட்க ட்ரெயின்ல இருக்கிறவங்களும் சம்மதம் சொன்ன பிறகுதான் மேலிடம் உத்தரவு ஓகே சொல்லுது. என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கங்க பண்ணுங்கன்றுச்சு. டோக்கியோ நகரத்துக்குள்ள போறதுக்கு இன்னும் 160 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. பாம நிப்பாட்டுறதுக்கு அந்த பொண்ணோட இதயத்தை நிப்பாட்டுறதா ஒரே வழி. வேற ஆப்ஷன்ஸ் அவ செட் பண்ணலையோ என்னவோ. அதனாலதான் அவ அந்த இடத்துல இப்பேற்பட்ட முடிவெடுக்கும் போது கூட கம்முன்னு இருக்கிறா. தெரியல, அவ தெளிவாவும் சொல்ல அம்மா உம்முன்னு கிடக்குறா. ஆனா அந்த மோதல் ஏற்படும் போது விளைவுகள் பயங்கரமா இருக்கும். உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது பஞ்சு கிஞ்சு சம்பந்தமா ஏதாவது குஷன் மாதிரி ஏதாவது இருந்தா அதை பயன்படுத்திக்கங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. டிரைவருக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியாச்சு. இதுல அந்த டிரைவரோட கை அந்த மாஸ்டர் கண்ட்ரோலர்னு ஒரு கண்ட்ரோலர்ல இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா அவளால அந்த கை விரல கூட எடுக்க முடியல போல. ஏன்னா மணிக்கணக்கா பிடிச்சிக்கிட்டே இருக்கிறா. கொஞ்சம் எடுத்து விடுங்களேன்னு கேட்க அவர் தான் வந்து எடுத்து விடுறாரு. செத்தாலும் நானா கை எடுக்க மாட்டேன்னு சொன்னால, அதனாலயோ என்னவோ அவர் வந்து எடுத்து விடுறாரு. அடுத்து அந்த இடத்துல இந்த வேலையை பார்க்கறதுக்காக 100கணக்கான பேர் ஒன்று சேர்றாங்க. நிறைய ட்ரம்முகள்ல தண்ணிகளை நிரப்புறாங்க. அந்த தண்ணி ட்ரம்முகளை வச்சு எல்லையில வேலி போடுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ வேலி போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்குல்ல, அவரை காப்பாத்துறதுக்காகவும் அவருக்காக பெட் மாதிரி ஏதோ ரெடி பண்றாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம டிரைவரை கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு நம்ம கண்டக்டர். இந்த பக்கம் வந்ததும் என்ன மன்னிச்சிருங்க, இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னு சொல்லும் போது அவசியம் இல்ல, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் எல்லாரும் பாராட்டுறாங்க. வெளியில நியூஸ்ல அவங்க எடுக்கிற அந்த ஸ்டெப்பை பத்தி எல்லாம் நியூஸ்ல எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்ல இருந்து தப்பிச்சு போனாங்கல்ல 300க்கும் மேற்பட்டவங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே அந்த கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. டோக்கியோ கிட்ட இருந்து இந்த ட்ரெயின் இன்னும் 62 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அந்த சுவிட்சை செக் பண்ணி பாக்குறாங்க. சுவிட்சுங்கிறது இவங்க ஆன் பண்ணி செக் பண்ணி பாக்குறாங்க இல்ல, அதான் போல லைட்டா தண்டவாளத்தை விரிச்சு விடுது. அதுக்கு பேர் தான் சுவிட்ச் போல. இங்க இருக்கிற ஹுக்கு அது இதுன்னு உடம்பு மேல மாட்டிக்கிட்டு தூக்கி எரியப்படாம சீட் பெல்ட் போடுறாப்ல எல்லாம் சீட் பெல்ட் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கூட டீச்சர் அம்மா போட்டு விடுது. எழுத்தாளர் சரக்கடிக்கும் போது அதை புடுங்கி அரசியல்வாதியும் சாப்பிட்டுக்கிறான். இல்ல ஷேர் பண்ணிக்கிறாங்க, எல்லாருமே குடிச்சுக்கிறாங்க. இங்க கண்ட்ரோல் ரூம்ல எல்லாரும் ஆர்வமா இதை பார்த்துட்டு இருக்காங்க. வர்ற வேகத்தை வச்சு கரெக்டா எப்போ சுவிட்ச் ஏவ ஆன் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர்ல மவுஸ்ல ஒரு பட்டன் அமுக்குனாலே அந்த சுவிட்ச் ஆன் ஆயிடும். சுவிட்ச் பி தான் அடுத்த சுவிட்சை தான் மேனுவலா ஆன் பண்ணணும். அதுக்கு அங்க ஆளு ரெடியா கையில ரிமோட் மாதிரி வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. சுவிட்ச் கிட்ட வந்துருச்சு. 10 9 8 7 6 5 4 3
2 அமுக்குங்கன்னு சொன்னதும் மொதல் சுவிட்ச் அமைக்காச்சு. எதிர்பார்த்தாப்லயே கடைசி 2 பொட்டி பாம் இல்லாத அந்த 2 பொட்டி 7 8 இருக்குல்ல, அதுக்குள்ளதான் அவங்க உட்காந்துருக்காங்க. அது கரெக்டா ஸ்கிட் ஆகுது. அடுத்து சுவிட்ச் பிய ஆன் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்களும் சுவிட்ச் பிய கரெக்டா ஆன் பண்ணிட்டாங்க. அப்படி ஆன் பண்ணதுமே பாம் இல்லாத அந்த 7வது 8வது பொட்டி 2 மட்டும் பிரிஞ்சு இந்த பக்கம் வந்துருச்சு. முன்னாடி போன பாம் இருக்கிற பெட்டிகளோட ஸ்பீடு 100 கிலோமீட்டர் கீழே இறங்கி அந்த மெயின்டெனன்ஸ் ஏரியா பக்கம் போகும்போது பூம்னு வெடிச்சு செத்துருது. ஆனா மெயின்டெனன்ஸ் ஏரியா ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டதுனால அது வெடிச்சா என்ன எதுவானா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருந்த இந்த 7வது 8வது பெட்டிகள் இதுக்குள்ளதான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அது கண்ணா அப்படின்னு ஒட்டச்ச தள்ளிக்கிட்டு வருது. அதோட வேகத்தை கட்டுப்படுத்தணுன்றதுக்காகத்தான் அதுக்கு அடுத்து இருக்கிற தண்டவாளத்துல அங்க தண்ணியால செய்யப்பட்ட அந்த ட்ரம்முகளை சுவர் மாதிரி எழுப்பி வச்சிருந்தாங்க. அது மேல ஒவ்வொரு தடவையும் மோதும் போதும் அந்த பெட்டிகளோட வேகம் குறைஞ்சுக்கிட்டே வருது. தீயும் ஏற்படாது, ஏன்னா தண்ணியில அவங்க சுவர் மாதிரி எழுப்பி வச்சிருந்தாங்க. ஒரு வழியா 7வது 8வது பெட்டி நின்றுச்சு. எமர்ஜென்சிக்காக ஏற்கனவே ஆட்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்களும் வந்துடுறாங்க. இப்போ அந்த பெட்டிகளை ஓபன் பண்றாங்க. உள்ள இருக்கிறவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இறந்துட்டாங்களா இதுதான் எல்லாரும் பேருமே தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் அந்த ரெஸ்கியூ பண்ற ஆட்கள் உள்ள போறாங்கல்ல, அவங்க கிட்ட கேமரா இருக்கும். அந்த கேமரா மூலமா என்ன நடக்குதுன்னு இவங்களை வாட்ச் பண்றாங்க. உள்ள கண்ணா பின்னான்னு நொறுங்கி போய் கிடக்குது. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் முன்னோக்கி போறாங்க மீட்பு பணிக்குழு ஆட்கள். பாத்துட்டோம் சார், என்ன ஆரம்பிக்கிறாங்க 1 2 3 சார் கன்ஃபார்ம் பண்றோம் உயிரோட இருக்கிறாங்க 9 பேரும் உயிரோட இருக்கிறாங்கன்னு சொன்ன பிறகுதான் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உசுரே வருது. கை தட்டி சந்தோஷப்படுறாங்க, அழுகுறாங்க, ஆனந்த கண்ணீரே வடிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம். ட்ரெயின் எல்லாம் இயக்காம வச்சிருக்கிறோம்ல, அந்த மீதி ட்ரெயின் எல்லாம் நாம இயக்க ஆரம்பிக்கணும். பாதிக்கப்பட்ட தண்டவாளங்களை தவிர மீதி தண்டவாளங்கள் இருக்கிற ட்ரெயினை இயக்குவோம். அந்த வேலையை பார்ப்போம். இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் யாருக்கு லீவு கிடையாதுன்னு டாப்ல எல்லாம் தொடர்ந்து வேலை பார்க்க போறாங்க போல தெரியுது. இந்த சந்தோஷத்தை கூட தொடர்ந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட அவங்களால சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியல. அடுத்த கட்ட வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க. ஆம்புலன்ஸ்ல இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் ஏத்துறாங்க. அந்த அடிபட்ட ஒருத்தவர் இருக்கிறாருல, அவரை தான் மொதல் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புறாங்க. கண்டக்டருக்கு ஒன்னும் பெருசா அடிபடல, ஜம்முன்னு தான் இருக்கிறார். அந்த ஸ்டூடெண்ட் பொண்ணு, அவளுக்கு நெத்தியில லைட்டா அடிபட்டு இருக்கும், அவளை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. கூடயே ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார். ஏன்னா இந்த பொண்ணு பண்ண பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லையா, சோ புடிச்சு விசாரணை பண்ணிட்டு ஜெயில தான் போட போறாங்க. அதுக்காக தான் போலீஸ் அங்க இருக்கிறார். போலீஸ்காரர் பேச ஆரம்பிக்கிறார். ஏமா அந்த கல்குவாரி பைய அவங்க அப்பாவோட சாவுக்கு பழிதுக்கணும்னு நினைச்சான், அவனோட கையில கரப்படாம ஒன்ன வச்சு அதை சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு அப்பாவி பொண்ணை பயன்படுத்திட்டு இதெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்பயும் இதைத்தான் நீங்க நார்மல்னு எதிர்பார்க்கறீங்க. ஏன் ஒரு சராசரி பொண்ணு தன் கோவத்தை காட்டக்கூடாதா? அதுக்கு ஒரு கதை கட்டுவீங்களான்னு கேட்க, உலகத்து மேல நீ இருக்கிற அந்த வெறுப்பு, இதுக்கு காரணம் உங்க அப்பன் தான், அவன் வளர்த்த அந்த வளர்ப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஒரு கண்டிஷன் போட்டியே, 6000 கோடி ரூபாய் பணத்தை ஜப்பான் மக்கள் கொடுக்கணும்னு, அதை கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் சுயநலவாதி அப்படின்னு தானே நினைச்ச. இதோ பாருன்னு அந்த வெப்சைட்டை காட்டுறாரு. எதிர்பார்த்தாப்புல 6000 கோடி ரூபாய் பணம் திரண்டு இருக்கு. உங்க அப்பன் தப்பானவன்றதுனால உலகம் தப்புன்னு எடுத்துக்காத. இன்னும் அன்புக்காகவும் மற்றவங்களுக்காகவும் சுயநலம் இல்லாம உதவி பண்றதுக்கு எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு அழுகையே வந்துருது. இவளை கொன்னாதான் உயிர் தப்பிக்க முடியுன்ற நிலைமையில கூட தன்னை கொல்றாங்களான்னு இவ செக் பண்ணல. அப்பயும் யாரும் இவளை கொல்றதுக்கு தயாராக இல்ல. இதை விட அன்பை காட்ட முடியும்? நல்லா யோசிக்கணும். இது ஜப்பான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவ்வளவு மரியாதை தெரிஞ்சவங்க. அங்க இப்படி இருக்கிறது நார்மல். இந்தியால இப்படி எல்லாம் இருப்பாங்களான்னா கேள்விக்குறிதான். உலகத்திலேயே மரியாதை தெரிஞ்ச அன்பான மக்கள் யாருன்னு கேட்டா ஜப்பான்காரங்க தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உயிர் பிழைத்தவர்கள் எல்லாம் நம்ம கண்டக்டரை பார்த்து வணக்க வைக்கிறாங்க, நன்றி சொல்றாங்க, அப்படி தலை குனிஞ்சு நன்றி சொல்றாங்க. அந்த பக்கம் நம்ம டிரைவர் அம்மா வராங்க. பசிக்கலையா, சாப்பிடுறதுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒரு பார்சல கொண்டு வந்து கொடுக்குறா. பா எனக்கும் பசிக்குது, வா ஒன்னாவே சாப்பிடலான்னு அவர் கூப்பிடுறாரு. உங்க கேப்பை மறந்துட்டீங்கன்னு கண்டக்டர் கேப்பை கொடுக்குறா. இந்த பக்கம் வந்தா ரயில்வேல வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஓடியாந்து டிரைவரையும் கண்டக்டரையும் ஆரத்தழுவி கை கொடுத்து பாராட்டுறாங்க. அவங்க தைரியத்தை பாராட்டுறாங்க. எந்த இடத்துலயும் பயந்து ஓடல இல்ல, அதை பாராட்டுறாங்க. என்ன பயந்து ஓடாம இருக்கிறது அவ்வளவு விஷயமா அப்படின்னு யோசிக்கலாம். எனக்கு பர்சனலா இந்த இடத்துல ஒரு அனுபவம் உண்டு. எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்ப நான் சென்னையில இருக்கிறேன். ஈவினிங் டைம் கால் வருது, அப்பா இறந்துட்டாரு வாங்கன்ட்டு. உடனே நான் என் பொண்டாட்டி 1.5 வயசு குழந்தை கூட்டிக்கிட்டு அப்ப அவசரத்துக்கு கிடைச்ச ஒரு தனியார் பஸ்ல ஏறி சென்னையில இருந்து நான் போய்கிட்டு இருக்கிறேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஊர் நடுவுல, அந்த ஊர் பேர் தெரியல, அந்த ஊர்ல லோக்கலா நடக்க இருந்த ஜல்லிக்கட்டை போலீஸ்காரங்க தடை பண்ணிட்டாங்களாம், பர்மிஷன் கொடுக்கலையா. அந்த ஊர்க்காரங்க எல்லாம் பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அமைதியான போராட்டம்னாலும் ஊட பிரச்சனை பண்றதுக்குன்னு ஒரு 4-5 பேர் திரிவாங்க இல்ல, அவங்க கண்ணா பின்னான்னு கல்வெட்டு அடிக்கிறது, போற வர வண்டியெல்லாம் கல்வெட்டு அடிக்கிறதுன்னு பெரிய பிரச்சனை பண்ணி வண்டியை நிப்பாட்டி 100 கணக்கில் வரிசைகளா வண்டியை நிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படித்தான் எங்க வண்டியும் கரெக்டா அந்த ஊருக்கு மத்தியில போய் மாட்டிக்கிச்சு. நாங்க போன வண்டி சரி இறங்கி எங்கேயாவது தப்பிச்சு போலான்னு பார்த்தா கண்டக்டர் டிரைவர் 2 பேரும் வெளியில வராதீங்க, உள்ள உட்காருங்க உள்ள உட்காருங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு எங்களை உள்ளே உட்கார வச்சாங்க. சரி இவங்க இருக்காங்க இல்ல, ஏதாவது வழி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே உட்காந்துட்டு இருந்தோம். 1/2 hour ஆச்சு. அப்பயும் ஒன்னும் முன்னேற்றம் இருக்கிறாப்ல தெரியல. டேய் நாங்க இறங்கி போறோம்டான்னு சொல்றதுக்கு நான் போறேன், டிரைவரை காணோம், கண்டக்டரை காணோம். 2 பேரும் அப்ஸ்காண்டு ஓடி போயிட்டானுங்க.
அட நாய்களா ஓடி போனீங்களே, நீங்களே எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கங்கன்னு மட்டும் சொல்ல வேண்டாமா? அதை சொல்லல, சொல்லாம கொள்ளாம அவங்க 2 பேர் மட்டும் ஓடி போனானுங்க. அவ்வளவு ஆத்திரம். அதெல்லாம் தாண்டி அந்த டைம்ல பார்த்தா குரூப் நிறைய பேர் கையில கல்லோட கட்டைகளோட ஒவ்வொரு வண்டியா நிக்கிற வண்டிகளாத்தி கண்ணாடியை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. உள்ள இருந்து என் பிள்ளைய கீழே படுக்க போட்டு என் புள்ள மேல என் பொண்டாட்டி படுத்துக்கிட்டா. எது அடிச்சாலும் அவ மேல அடிக்கட்டும்ட்டு நான் அவளுக்கு மேல படுத்துக்கிட்டேன். என்ன தாண்டி என் பொண்டாட்டியை தாண்டி அதுக்கு பிறகுதான் புள்ள மேல கண்ணாடி கீறல்கள் கல்லு ஏதாவது பட்டா உண்டு. இப்படி படுத்து கிடந்தோம். முன்னாடி இருக்கிற வண்டியெல்லாம் அடிக்கிற அந்த சத்தம் கேக்குது. டப்பு 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 நொறுக்கிட்டு இப்படி பக்கத்துல வராங்க. நம்ம வண்டிக்கு வந்தாச்சு. நம்ம வண்டியில நான் நடுவுல இருக்கிறேன். முன்னாடி இருக்கிற கண்ணாடி எல்லாத்தையும் நொறுக்கிட்டாங்க. இங்க இருந்து கத்துறேன், குழந்தை இருக்கு, அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்துறேன். என்னதான் 10-20 பேர் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதுல 1-2 நல்லவே இருப்பேன். அவன் குழந்தை இருக்காப்பா, சத்தம் கேக்குதுப்பா, அடிக்காதீங்கப்பா அடிக்காதப்பான்ட்டாங்க. நாங்க இருந்த அந்த ஜன்னல் கண்ணாடியை மட்டும் அடிக்கல, அடுத்த எல்லா கண்ணாடியும் அடிக்கி நொறுக்கிட்டாங்க. அடுத்தடுத்து அந்த அடிக்கிற சவுண்டு பின்பக்கம் போய்கிட்டே இருக்குது. சரி இதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு குழந்தைய தூக்கிட்டு அப்படியே அங்க இருந்து இறங்கி நாங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பின்னாடியே வண்டியில இருந்த எல்லா பேருமே இறங்கி வாங்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட வந்துட்டாங்க. எல்லாம் அப்படியே நடந்து போறோம். ஆனா பயங்கர இருட்டு அந்த பகுதி. எங்க இருந்து கல்லு வருதுன்னே தெரியல. சரு சருன்னு கல்லு வருது. பக்கத்துல கிடக்கிற தண்ணியில எல்லாம் கல்லு விழுகுது. அங்கேயும் பின்னாடி நானு, முன்னாடி பொண்டாட்டி, அதுக்கு முன்னாடி குழந்தைய அப்படி மார்போடு அணைச்சுக்கிட்டு என் ஒய்ஃப் போறா முன்னாடி. ஏன்னா முன்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா மெயின் அந்த ஹைவே பிடிச்சிடலாம். கல்லு சர சரன்னு படத்துல வராப்புல பாஞ்சுக்கிட்டு இருக்குது. நாங்க முன்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். நல்ல வேலைங்க. எதுக்கு பார்த்தா ஒரு 50 போலீஸ் மொத்தமா வராங்க. கையில லத்தி கித்தியோட எடுத்துக்கிட்டு கலவரத்தை அடக்கிறதுக்கு வராங்க போல. எங்களை பார்த்ததும் முத நிப்பாட்டி யார் நீங்க ஊர்க்காரங்களான்னு விசாரிக்கிறாங்க. நாங்க எல்லாம் கையில லக்கேஜ் குழந்தை அப்படி எல்லாம் வச்சிருந்ததுனால நாங்க இந்த மாதிரி பஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னதும் அவங்க நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு கையோட ஒரு 4 போலீஸ் எங்க கூட அனுப்பிச்சு இங்க இருக்கிற எல்லா பேருக்கும் ஹைவேல வண்டியை நிப்பாட்டி அவங்க போய் சேர வேண்டிய ஏதாவது ஒரு வண்டியை நிப்பாட்டி வண்டியில அனுப்பிச்சு விட்டுட்டு எல்லாரும் ஏத்தி விட்டுட்டு தான் வரணும்னு அங்க இருக்கிற அதிகாரி சொன்னாரு. கூட 4 போலீஸ் வந்தாங்க. ஹைவே வரைக்கும் வந்துட்டு வரிசையா வண்டிகளை நிப்பாட்டி யார் யாரு எந்த பக்கம் போகணுமோ அதோட ஒத்து போறாப்புல எந்த வண்டி வந்தாலும் அந்த வண்டியில எங்களை ஏத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படி ஒரு வண்டியில ஏறி வண்டியில நின்னு போய்கிட்டு இருக்கும்போது அப்ப சீட்ல ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்து என்னமா கை குழந்தையோட இருக்கிறியே வா உட்காருமான்னு என் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. இந்த இவ்வளவு பெரிய என்னோட சோக கதையில என்னோட சொந்த கதையில கண்டக்டர் டிரைவரும் சொல்லாம கொள்ளாம ஓடி போனானுங்க. ஆனா இந்த கதையில வரவங்க கடைசி வரை கூட நின்னாங்களே அதுக்கே பெரிய சல்யூட். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. எதுக்கு பாராட்டுறாங்க, இது என்ன பெரிய விஷயமானு எகத்தாளமா யாரும் கேட்டுறாங்க. அதே மாதிரி தப்பு பண்ணது அந்த கண்டக்டர் டிரைவர் தான். ஆனா அதுக்கு பிறகு அடிக்க வந்த அந்த கலவர கூட்டத்துல கூட யாரோ 1-2 பேர் அடிக்காதீங்க குழந்தை இருக்குன்னு அந்த இடத்துல கரெக்டா நிப்பாட்டி அந்த கண்ணாடியை உடைக்காம பாத்துக்கிட்டது நல்லவங்க தான். அடுத்து நாங்க என்ன பண்ணணும்னு தெரியாம எதுக்கு போய்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரர் ஒருத்தர் கூட ஒரு 4 போலீஸ் அனுப்பிச்சு சேஃபா கொண்டு போய் இவங்களை ஏத்திக்கிட்டு வான்னு சொன்னாருல்ல, அவங்க நல்லவங்க தான். கூட வந்த ஆட்களும் ஏதோ கடமைக்குன்னு வேலை பார்க்காம பொறுப்பா எல்லா வண்டிகளையும் பொறுமையா நிப்பாட்டி எங்க போறீங்க ஏறு போறீங்க கேட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டாங்கல்ல, அவங்களும் நல்லவங்க தான். ஏறி உட்காரதுக்கு சீட் இல்லைன்றப்போ ஒரு லேடி அவங்க சீட்டை கொடுத்து நீங்க உட்காருமா கை குழந்தைய எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அவங்களும் நல்லவங்க தான். இப்படி மிக்சடா இருக்குது. தப்பான ஆட்கள் 1-2 பேர் தான். நல்லது பண்ற ஆட்களோட எண்ணிக்கை இங்க அதிகம். ஆனா என்ன, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பழக்கப்பட்டுட்டோம். ஒரு ஆள்கிட்ட இருக்கிற தப்பத்தான் நாம பெருசா பார்ப்போமே தவிர அவங்க கிட்ட மேஜரா இருக்கிற அந்த பிளஸ் அந்த நல்லதை நாம பாக்குறது இல்ல. அதனாலதான் தப்பு மட்டும் நமக்கு பெருசாவே தெரியுது. கொஞ்சம் ஆழமா பார்த்தா அவங்க கிட்ட இருக்கிற மேஜரா இருக்கிற அந்த நல்லதும் நம்மளால பார்க்க முடியும். ஒட்டுமொத்த சமூகத்திலையும் மேஜரா இருக்கிற நல்லதை நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியும். நல்லதை பார்க்கிற பார்வையை நாம வளர்த்துக்கணும். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.